அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இந்த அருமையான பொன்மாலை பொழுதினிலே இனிய இணைய வணக்கம். நான் சரவணகுமார், BE 95 C&S, ME 97 Structural. இன்று கிறிஸ்துமஸ் தினம். கிறிஸ்துமஸ் கொண்டாடும் அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் சிங்கப்பூர் அண்ணாமலை பல்கலைக்கழக முன்னாள் மாணவர் சங்கத்தின் சார்பாக கிறிஸ்துமஸ் தின வாழ்த்துக்களை கூறி நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்றோம். இணையத்தில் இணைந்திருக்கும் அனைவரின் கவனத்திற்கு ஏதேனும் இணைய கோளாறு காரணமாக இணைப்பு துண்டிக்கப்பட்டால் கொடுக்கப்பட்டிருந்த நிகழ்ச்சியின் இணைப்பின் வழியாக மீண்டும் நிகழ்ச்சியில் இணையவும். தெளிவான சிறப்பான இணைப்பை உறுதி செய்வதற்காக அனைவரின் ஒலியை அமைதி செய்துள்ளோம். உங்களின் பேராதரவு நிகழ்ச்சி முழுவதும் எங்களுக்கு தேவை. உங்களின் மேலான கருத்துக்களை சாட் பகுதியில் பதிவு செய்யவும். உங்கள் பெயர், எங்கிருந்து அழைக்கின்றீர்கள் என்ற விவரங்களை அதில் பதிவு செய்தால் சிறப்பு. இன்றைய நிகழ்ச்சியின் முதல் அங்கம் தமிழ் தாய் வாழ்த்து.
100 இளையர்களை கொடுங்கள், 100 இளையர்களை கொடுங்கள், இந்த தேசத்தையே நான் மாற்றி காமிக்கிறேன் என்றார் சுவாமி விவேகானந்தர். பொதுவாக எல்லா அமைப்பிலும் எல்லா அமைப்பின் தலைவர்களுக்கும் இருக்கும் பெரிய சவால் அந்த அமைப்பின் பொறுப்புகளை எப்படி அடுத்த தலைமுறை தலைவர்களிடம் சரியாக ஒப்படைப்பது என்பது. அப்படி அண்ணாமலை அலுமினி அசோசியேஷன் தலைவர்கள் நினைத்ததில் விளைவுதான் இந்த இளையர் அணி. இந்த 6 வயது குழந்தை எப்படி உருவானது, எப்படி தவழ்ந்தது, எப்படி எழுந்தது, இப்பொழுது எப்படி வீர நடை போடுகின்றது என்பதை சொல்லி வரவேற்புரை வழங்க எங்கள் அண்ணன் திரு கருணாநிதி அவர்களை அழைக்கின்றேன். அண்ணாமலை பல்கலைக்கழக முன்னாள் மாணவர் சங்கம் இளையர் குழாம் 6ஆம் ஆண்டு விழாவில் இணையும் அனைவருக்கும் வணக்கம். அண்ணாமலை பல்கலைக்கழக முன்னாள் மாணவர்கள் சங்கத்தின் சிங்கப்பூர் தலைவர், செயலாளர், பொருளாளர், இந்நிகழ்ச்சியின் துணைக்குழு தலைவர், ஏற்பாட்டு குழுவினர், செயலவை உறுப்பினர்கள், பல்வேறு நாடுகளிலிருந்து கலந்து கொண்டுள்ள அனைத்து அண்ணாமலையர்களையும் இந்த நிகழ்ச்சியில் மற்றும் அவரது குடும்பத்தினர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இளமையில் ஏற்படும் நட்பு, காதல், வீரம், பற்று, துடிப்பு, திறன் அனைத்தும் ஆழமானது. உலகத்தின் பெருந்தலைவர்கள் எல்லாம் இளமையில் போராளியாக வாழ்ந்தவர்கள். வெற்றி பெற்ற பெருந்தொழில் அதிபர்கள், விஞ்ஞானிகள், ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் இளமையில் அடித்தளம் போட்டவர்கள். அண்ணாமலை பல்கலைக்கழக முன்னாள் மாணவர்கள் சங்கம் சிங்கப்பூர் இளைஞர்களுக்கு முன்னுரிமை அளித்து பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு அவர்களை பொறுப்பாளர்களாக நியமித்து அவர்களின் திறமையை வெளிக்கொண்டு ஒரு அமைப்பு திகழ்கிறது என்பதை பெருமிதத்தோடும் சொல்லிக்கொள்ள விடுகிறேன். இக்குழுவின் 2015ஆம் ஆண்டு இதே நாளில் அன்றைய தலைவர் திரு சுந்தரவடிவேலன் அவர்களால் துவக்கி வைக்கப்பட்டு முன்னாள் தலைவர் திரு இளங்கோவன் அவர்களால் மெருகேற்றப்பட்டு இளையர்களை இவ்வியக்கத்தில் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு அவர்களின் அர்ப்பணிப்புகளையும் அயராத உழைப்பையும் பாராட்டும் வகையில் சங்கத்தின் சட்ட விதிகளில் மாற்றம் செய்து அவர்களை அங்கீகாரம் செய்த தலைவர் திரு நெடுஞ்செழியன் அவர்கள் என்று கூறினால் மிகையாகாது. அதன் தொடர்ச்சியாக இளையர் குழாமிற்கு இன்றளவும்
ஒரு தனித்துவத்தையும் ஒரு ஆதரவையும் நல்கி வருபவர் நம் சங்கத்தின் தலைவர் திரு சவுந்தரராஜன் அவர்களுக்கும் இத்தருணத்தில் இளையர் குழு சார்பாக பாராட்ட கடமைப்பட்டுள்ளோம். இளையர்களால் முன்னெடுத்து மிகவும் வெற்றிகரமாக சிங்கி தமிழ் சமுதாயத்தில் நமக்கென ஒரு சிறப்பை பெற்று தந்த தமிழ் மொழி விழா, குடும்ப விழா, பொங்கல் விழா, இளையர் விழா, விளையாட்டு போட்டிகள், இரத்த தானம், இறைப்பணி, சமூக சேவைகள், தன்னார்வ தொண்டுகளில் ஈடுபட்டு கடந்த ஆண்டுகளில் இச்சங்கத்திற்கு மணிமகுடம் சூட்டியவர்கள் இளையர்களாகி நீங்களே என பெருமிதம் கொள்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். கார்காலத்து மழையாய் மகிழ்ந்திரு இளைஞனே, முன் பனிக்காலத்து வைகரை பொழுதை அனுபவிக்க கற்றுக்கொள் இளைஞனே. ஒரு கைத்தொலைபேசியில் உலகத்து செய்திகள் அனைத்தும் முடங்கி கிடக்கின்றன. அனுபவத்தை பெற்றுக்கொள், ஆராய்ச்சி செய்தூடாக இன்று இந்த சங்கத்தில் அனைவரும் இணையுங்கள். வாருங்கள், இணைவோம், உயர்வோம். வணக்கம். நன்றி கருணாநிதி அண்ணா. இளையர் அணியை பொறுத்தவரை ஒவ்வொரு உறுப்பினருடனும் தனிப்பட்ட அக்கறையுடன் பழகுபவர் கருணாநிதி அண்ணா. அந்த அக்கறை அவருடைய வரவேற்புரை நாம் பார்த்தோம். நிகழ்ச்சியின் அடுத்த அங்கம் சிறப்பு பேச்சாளர் டாக்டர் எஸ் சுமதி அவர்களின் பேச்சு. அவர்களின் தலைப்பு இன்றைய சூழலில் இளையர்களின் பார்வை. இது சுமதியின் பார்வை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இளைஞர்களின் பார்வை. இதோ இப்பொழுது உங்கள் பார்வைக்கு. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் விழுதுகளுக்கும் விழுதுகளின் உறவுகளுக்கும் எனது இனிய மாலை நேர வணக்கம். நான் சுமதி. அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே மின்னணு மற்றும் கருவியல் துறையில் 2003ஆம் ஆண்டில் பிஇ பட்டப்படிப்பும் 2005ஆம் ஆண்டிலே எனது எம்இ பட்டப்படிப்பையும் தொடர்ந்து முடித்தேன். அதன் பிறகு கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் பொறியியல் கல்லூரிகளில் உதவி பேராசிரியராகவும் இணை பேராசிரியராகவும் இருந்து வந்தேன். என் கணவர் ஆர் ஆனந்த் அவர்கள் சிங்கப்பூரிலே பணியாற்றுகிறார். எனவே எனது திருமணத்திற்கு பிறகு குழந்தைகளுடன் நான் இங்கு வந்துவிட்டேன். கிட்டத்தட்ட 11 ஆண்டு காலம் ஆகிறது. சுமார் 5 வருடத்திற்கு முன்பு AAA சார்பில் முன்னாள் துணை செயலாளர் யமுனா அவர்கள் நடத்திய லேடிஸ் அண்ட் கிட்ஸ் கெட் டுகெதர்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் AAAக்காக கலந்துகிட்டேன். அந்த ஈவெண்ட் மிகவும் இனிமையான பசுமையான நினைவுகளாக இருக்கிறது. AAAக்காக இதுதான் எனது முதல் பங்கெடுப்பு. AAAவின் யூத் டீம் சார்பில் 6வது ஆண்டு விழாவில் இன்றைய சூழலில் இளைஞர்களின் பார்வை என்ற படைப்பை வழங்க எனக்கு வாய்ப்பளித்த ஏற்பாட்டு குழுவினருக்கு எனது நன்றிகள். 12ஆம் நூற்றாண்டில் ஔவையார் சொல்லியிருக்காங்க, திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடணும். அது போல கடல் கடந்து வந்த நாம எல்லாரும் அண்ணாமலை பல்கலைக்கழகம் என்ற குடையின் கீழே இணைந்திருப்பது மிகவும் பெருமையா இருக்கு. நமக்கான உறவுகள் கடல் கடந்தும் கூட இருக்கிறாங்க என்று நினைக்கும் போது கொஞ்சம் ஆறுதலாகவும் தான் இருக்கு. இன்றைய காலகட்டத்துல ஆண்களுக்கு இணையாக பெண்களும் கூட கடல் கடந்து பல நாடுகள்ல வேலை செய்யறாங்க. அவங்கவுங்க அவர்களின் அன்பான பெற்றோர்களை தவிக்க விட்டு, மனமான சில நாட்களிலேயே துணையை விட்டு, அன்பான மக்கள் செல்வங்களை எல்லாம் விட்டு மற்ற நாட்டில் வேலை செய்வது என்பது ஒரு வனவாசம் தான். இந்த சத்திய சோதனையில மீண்டு வருவதற்கு மிகப்பெரிய மனபலம் வேண்டும். நாட்டின் எல்லையை காப்பாற்ற தனது குடும்பத்தாரை பிரிந்து செல்லும் போர் வீரரை போல குடும்பத்தின் மேன்மைக்காக அயல் நாட்டிலே வாழும் நமது சகோதர சகோதரிகளின் மனோபலமும் மிகவும் போற்றுதலுக்கு உரியதுதான். அதுவும் இந்த தடுமாற்றமான கோவிட் நேரத்துல கடந்த 2 வருடமாக வேலைக்கான உத்தரவாதம்ங்கிறது ரொம்பவும் கேள்விக்குறியாதான் இருக்கு. இங்க இருக்கும் இளைஞர்களுக்கும் வேலையில் ஒரு சோதனை காலமா தான் இருக்கு. ஜாப் இன்செக்யூரிட்டி இப்போ ஒரு உலகளாவிய நெருக்கடி. அதை நம்ம நிதானமாகத்தான் கடந்து வரணும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் மன உறுதி ரொம்பவும் முக்கியம். இதுவும் கடந்து போகும் என்ற மனநிலை மட்டும்தான் நம்ம சூழ்நிலையை கொஞ்சம் இலகுவாக வைத்திருக்க உதவும். If you are doing the right things in the right way, there is no insecurity. நம்ம இளைஞர்கள் எந்த ஒரு துறையில் வேலையில் இருந்தாலும் சரி, அவர்கள் முன்னெடுக்கும் சிறு சிறு முயற்சிகள் அவர்கள் தங்களுடைய வேலையை ரொம்பவும் ஆர்வமுடனும் சிறப்பாகவும் செய்ய உதவி புரியும். ஃபார் எக்ஸாம்பிள், they can develop their skills. ஏன்னா நம்ம கவர்மெண்ட்ல இங்க நிறைய கோர்ஸ் ஆஃபர்ஸ் பண்றாங்க. ஸோ அவங்களுக்கு தகுந்த கோர்ஸை எடுத்து செய்வதன் மூலமா அவங்களோட ஸ்கில் செட்டை அவங்க டெவலப் பண்ணிக்கலாம்.
அப்புறம் நம்ம சூப்பர்வைசர் கிட்ட நம்ம வேலை வந்து திருப்தியா இருக்கான்னு பாக்குறது. நம்ம என்னவோ ஹார்ட் ஒர்க் செஞ்சுதான் செய்வோம், ஆனாலும் கூட சூப்பர்வைசர் கிட்டே இருந்து நமக்கு எந்த ஒரு அப்ரிசியேஷனும் வராது. அதனால ஏன்னு நம்மளே நாம யோசிச்சுக்காம கொஞ்சம் அவர்கிட்ட நெருங்கி கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா, நான் என்கிட்ட என்ன இருக்கு, நான் இன்னும் எப்படி என்னோட ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கலாம் சார், அந்த மாதிரி நீங்க கேட்டு உங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளோட வேலை நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணுங்கிறது தான். ஸோ ஹெசிடேஷன் இருக்க வேணாம். நீங்க உங்களோட ஸ்கில் செட்டை எப்படி இம்ப்ரூவ் பண்றதுங்கிறதுல நீங்க நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணணும். அடுத்தது ஆட்டிடியூட். சில பேர்கிட்ட சூப்பர்வைசர் வந்து ஒரு வேலை சொல்லுவாரு, அவங்க ஒரு 2 நாள்லயே அவங்க அதை ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்களுக்கு சில தடங்கள் வரும், சில டேட்டாஸ் அவங்க கிட்ட கம்மியா இருக்கும். அதை என்ன செய்யணும், உடனே அவங்க கிட்டக்கே கேட்டு இந்த மாதிரி டேட்டாஸ் எனக்கு கம்மியா இருக்குன்னு கேட்டு அவங்கள்ட்ட இருந்து அந்த வேலையை முடிச்சு கொடுத்துடலாம். அது வரைக்கும் அவரு கேட்கட்டும், நெக்ஸ்ட் வீக் பாத்துக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே நீங்க காலம் ஓட்டக்கூடாது. ஏன்னா நம்ம வந்திருக்கிறது வேலை செய்யறதுக்கு, நெக்ஸ்ட் லெவல் போகணுங்கிற மைண்ட் செட் இருக்கணும். அதனால உங்களோட ஆட்டிடியூட் ஷுட் பி வெரி பாசிட்டிவ். நெக்ஸ்ட் கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன்ங்கிறது நாட் ஓன்லி பேஸ்ட் ஆன் த இங்கிலீஷ் அது லாங்குவேஜ் கிடையாது. நீங்க ஒருத்தவங்க கிட்ட எப்படி பிஹேவ் பண்றீங்கிறது தான். நீங்க சாஃப்டா பிஹேவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஹெல்ப் வரும். அதனால நீங்க கொஞ்சம் ஸ்மூத்தா ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. நான் ஒரு சின்ன கதை சொல்றேன். ஒரு ஆற்றங்கரையோரம் பெரிய நாவல் மரம் ஒன்று இருக்கு. அதன் அருகில் கீழே சில நாணல்களும் முளைத்திருந்தன. ஒரு நாள் தென்றல் வந்து வீசியது. அந்த தென்றல் காற்றை கூட தாங்கிக்க முடியாம நாணல் என்ன பண்ணுது, அங்கேயும் இங்கேயும் ஆடுது. அப்ப அந்த நாவல் மரம் கேக்குது, ஒரு சிறு தென்றல் காற்றை கூட உன்னால வந்து தாங்கிக்க முடியலையா? பெரிய புயல் எல்லாம் வந்தா நீ என்ன செய்வ? இங்க பாரு, நான் எவ்வளவு கம்பீரமா நிக்கிறேன், நிமிர்ந்து நிக்கிறேங்கிற மாதிரி சொல்லுது. அந்த நாணலும் பதில் சொல்ல முடியாம தலை குனியுது. பிறகு ஒரு நாள் பாத்தீங்கன்னா புயல் நிஜமாவே வருது. அந்த புயல்ல அடிபட்டு என்ன ஆகுது, நம்ம நாவல் மரம் கீழே விழுந்துடுறாரு. ஆனா நாணல் அங்கேயும் இங்கேயும் அசைஞ்சாலும் கூட அப்புறமா பலமா நிமிர்ந்து நிக்கிறாங்க. உடனே அதனால அப்புறம் நாணல் சொல்றாரு நாவல் மரத்தை பார்த்து, நீங்க உங்களுக்கு கொஞ்சமும் நீங்க ரொம்பவும் ஸ்டபனா இருக்கீங்க, கொஞ்சம் இலகுவா உங்களுக்கு இருக்க தெரியாம காற்றுல விழுந்துட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இதுல இருந்து ஒரு பாடம் கத்துக்கணும். நம்ம போறது ஒரு லெவலுக்காக போறோம், நம்ம நெக்ஸ்ட் லெவல் போகணும். அங்க போயிட்டு செல்ஃப் ரெஸ்பெக்ட் பாக்குறது, இவங்க பெரியவங்களா அவங்க பெரியவங்களாங்கிறத பார்க்க வேணாம். நம்ம எப்படி பெரியவங்க கிட்டக்க நம்ம வீட்டுல ரெஸ்பெக்ட் கொடுப்போமோ அதே மாதிரி நம்ம கொஞ்சம் சீனியர்ஸ் கிட்ட இலகுவா பழகி அவங்க கிட்ட இருந்து நாலேஜ் கெயின் பண்ணிக்கிறது தப்பு கிடையாது. அப்புறம் எந்த துறையில் நீங்கள் வேலை செய்கிறீர்களோ அங்க வேலை செய்த முன்னனுபவம் பெற்ற சீனியர்ஸ் கிட்ட போயிட்டு இந்த வேலையை இன்னும் எப்படி செய்யலாம்ங்கிறது கத்துக்கலாம். ஏன்னா as a நியூகமர் நம்ம ஒரு வேலையை புரிஞ்சு அதை செய்யறதுக்கு எப்படியும் 1 வீக் ஆகும். அவங்க கிட்ட கேட்டீங்கன்னாக்கா இதை அப்படி செய் இப்படி செய்யணும் ஒரு ட்விஸ்ட் மாதிரி சொல்லுவாங்க. நீங்க அதை ஒரு 1 ஹவர்ல செய்யற வேலையை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 1/2 ஹவர்லயே அதை விடவும் இன்னும் நல்லா டெவலப் பண்ணி செய்ய முடியும். அதனால நீங்க சீனியர்ஸ் கிட்ட இருந்து அட்வைஸ் கேட்டுக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ மேல சொன்ன யுத்திகள் பாத்தீங்கன்னா ஏற்கனவே பணியில் இருப்பவர்கள் எப்படி திறம்பட வேலையை செய்யணும், வேலையை தக்க வைத்துக் கொள்ளணும் அப்படிங்கிறது தான். இன்னொரு விஷயம் இருக்கு, ஹவு டு மேனேஜ் த ஸ்ட்ரெஸ். ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பத்தியும் நாம இப்ப கொஞ்சம் பேசலாம். லாஸ்ட் டைம் மிஸ் யூனிவர்ஸ் காம்படிஷன் இறுதி சுற்றுல ஒரு கேள்வி கேட்டாங்க. வாட் அட்வைஸ் வுட் யூ கிவ் டு யங் உமன் டு டீல் வித் த ப்ரெஷர்ஸ் தே ஃபேஸ் டுடே? அதுக்கு அவங்க சொன்ன பதில், டூ பிலீவ் இன் யூ. யூ ஷுட் நோ தட் யூ ஆர் யூனிக். Speak for yourself because you are the leader of your life. You are the voice of your own. I believed in myself. That's why I am standing here today. அப்படின்றாங்க. ஸோ என்ன பண்ணணும், நீங்க என்ன ஃபிளக்சுவேஷன் லைஃப்ல வந்தாலும் அதை பத்திலாம் பயப்பட தேவையில்லை. ஐ கேன் மேனேஜ் வாட் எவர் இட் இஸ் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கணும். சில பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன செய்யறோம்னு தெரியாது, யார் யார் என்ன சொன்னாலும் ஓகே அதை ட்ரை பண்ணலான்றது செய்வாங்க. அது மற்றவங்க ஐடியாவை நம்ம எப்போதும் ப்ரொசீட் பண்ணும்போது அந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா வர முடியாது. ஸோ த இன்ட்யூஷன் ஹேஸ் டு கம் ஃப்ரம் யுவர் செல்ஃப். த எபிலிட்டி டு ட்ரீம் இஸ் பிளெஸிங். மற்றவங்களோட ட்ரீமை நம்ம ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. யூ ஹாவ் டு ட்ரீம் யுவர் ஃபியூச்சர். நம்ம பெரியவர் திருவள்ளுவர் என்ன சொல்றாரு, வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்ததம் உள்ளத்து அணையது உயர்வு. அதாவது ஒரு குளத்திலோ நீர்நிலையிலோ தண்ணீர் எவ்வளவு உள்ளதோ அந்த அளவிற்கு தான் அந்த பூவினுடைய அளவு இருக்கும். அது போல மனிதர்களுடன் மனதில் எந்த அளவுக்கு ஒரு ஊக்கம் இருக்குதோ, உயர வேண்டும்ங்கிற ஆசை இருக்குதோ அந்த அளவுதான் உங்களோட வாழ்க்கையும் மேம்படும். நீங்க கேட்கலாம், நிறைய பேரு டாடா பில்லா ஆகணும்னு தான் நினைக்கிறாங்க, ஆனா நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு நினைக்கலாம். அதுக்கும் பதில் சொல்றாரு நம்ம திருவள்ளுவர், உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நிறுத்து. அதாவது எண்ணுவதெல்லாம் உயர்வை பற்றியே எண்ண வேண்டும், அது நடக்கிறதா இல்லையாங்கிறத பத்தி நீங்க யோசிக்க வேண்டாம். ஒரு நாள் அது கண்டிப்பா நடக்கும். அதனால நீங்க உங்களோட அந்த பிக் எண்ணம் தான் முக்கியம், நீங்க அதை கைவிடக்கூடாதுன்னு சொல்றாங்க.
ஒரு விதை போடணும்னா அந்த மணல் நல்ல பதமாக இருக்கணும். கட்டி எதுவும் இல்லாம தண்ணீர் ஊற்றி ஊற வைத்து சிறிது உரம் சேர்த்து வளம் சேர்க்கணும். பிறகு அதில் ஒரு விதையை போடும்போது அது நன்றாக முளைத்து வரும். அது போல உங்கள் மனதில் லட்சியங்களையும் இலக்குகளையும் மனதில் பதியும் முன்னால அவநம்பிக்கை, வெறுப்பு, சோகம் போன்ற எண்ணங்களை எடுத்துட்டு நம்பிக்கை, ஆர்வம், மகிழ்ச்சிங்கிற எண்ணங்களை வேரூன்ற வேண்டும். உங்களுக்கு அது வேணும் இது வேணும்னு நீங்க போய் யாருக்கிட்டையும் கேட்க வேண்டாம். உங்களை கேட்டாலே போதும். அதற்கான சிறந்த வழிதான் மெடிடேஷன். சாவி உங்ககிட்ட இருக்கு. நீங்க போய் எப்படி வெளியில தேட முடியும்? மெடிடேஷன், அந்த ஸ்பிரிச்சுவல் பத்தி பேசினா அதுல நிறைய சயின்டிபிக் திங்ஸ் இருக்கு. அதுவே நிறைய நேரம் பேசலாம். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். உங்கள் திறமைகளை வளர்த்து கொண்டு உங்கள் வாழ்க்கையில் நல்ல மேம்பாடு அடைய வேண்டும். காற்றுள்ள போதை தூற்றிக் கொள்ளுங்கள். வாழ்வில் உறுதியாக வெற்றி பெற நாம ஒரு 3 things ஃபாலோ பண்ணணும். இட்ஸ் கால்டு 3 Ds: டிட்டர்மினேஷன், டெடிகேஷன் அண்ட் டிசிப்ளின். கடைசியா ஒரு பாட்டு பாடலாமா? வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில். ஆழக்கடலும் சோலையாகும், ஆசை இருந்தால் நீந்தி வா. வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். மிக்க நன்றி சகோதரி சுமதி அவர்களே. ரத்தன சுருக்கமாய் தெல்ல தெளிவாக இளையர்களின் பார்வையை நம் கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்தினார். பொதுவா பாடுறவங்களுக்கு பேச வராது, பேசுறவங்களுக்கு பாட்டு வராது. ஆனா அது ரெண்டையுமே மிகச் சிறப்பாக செஞ்சாங்க. அதற்காக மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி முடிக்கின்றோம். நிகழ்ச்சியின் அடுத்த அங்கம் அண்ணாமலை பல்கலைக்கழக முன்னாள் மாணவர் சங்க இளையர் விழா காணொளி. சிங்கப்பூரில் செம்மையாக செயல்பட்டு கொண்டிருக்கும் அண்ணாமலை பல்கலைக்கழக முன்னாள் மாணவர் சங்கம் முன்னவர்களால் 1998ஆம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்ட அமைப்பு. அன்று முதல் இன்று வரை சிறப்பான செயல் திட்டங்கள் சங்கத்தில் அரங்கேறி வருகின்றன. அதிலும் முக்கியமாக குடும்ப விழா, தமிழ் மொழி விழா, சிங்கையில் சமூக மன்றங்களுடன் இணைந்து சமுதாயத்திற்கு தொண்டு செய்தல், மகளிர்களுக்கான நிகழ்ச்சிகள், இலக்கிய பேரவை, தமிழ் மணம், பேரிடர்களுக்கு தோள் கொடுத்தல், பிற நாடுகளில் உள்ள முன்னாள் மாணவர் சங்கங்களுடன் இணைந்து செயல்படுதல், திறன் வளர்ச்சி பட்டறைகள் என பட்டியல் நீண்டு கொண்டே செல்ல, இதன் வரிசையில் இன்று நம் இளையர் விழா 2021. அமைப்பிற்குள் இளைஞர்களை ஈடுபடுத்தும் முயற்சியின் ஆரம்பமாக 2013ஆம் ஆண்டு நடைபெற்ற EBIS 2013 நிகழ்ச்சியில் விழா குழுவின் துணைத் தலைவராகவும் நிகழ்ச்சி நெறியாளராகவும் இளையர்களே அறிமுகப்படுத்தப்பட்டு அந்த விழாவும் வெகு விமரிசையாக நடந்தேறியது. அதைத் தொடர்ந்து 2014ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட தமிழ் மொழி விழாவையும் இளையர்களே முன்னின்று கோலாகலமாக நடத்தி சாதனை புரிந்தனர். அமைப்பிற்கு மேலும் மெருகூட்ட இன்றைய இளைய தலைமுறையினரை சங்கத்தினுள் ஈர்க்கும் பொருட்டு 2015ஆம் ஆண்டு டிசம்பர் திங்கள் 25ஆம் நாள் ஆரம்பிக்கப்பட்ட குழுவே இந்த அண்ணாமலை பல்கலைக்கழக முன்னாள் மாணவர் சங்கத்தின் இளையர் குழு. அண்ணாமலை பல்கலைக்கழக முன்னாள் மாணவர் சங்கம் சார்பில் ஆண்டுதோறும் கிரிக்கெட் மற்றும் இறகுபந்து போட்டிகள் இளைஞர்களால் நடத்தப்படுகின்றன. பல்வேறு விதங்களில் சிறப்பாக செயல்படும் இளையர் குழுவிற்கு மணிமகுடம் சூட்டும் விதமாக அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொருட்டு சங்க விதிகளில் தேவையான மாற்றம் செய்யும் தீர்மானம் 2020ஆம் ஆண்டு முன்மொழியப்பட்டு 2021ஆம் ஆண்டு பொதுக்குழு கூட்டத்தில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. இளைஞர்களே நமது எதிர்கால தூண்கள் என்பதற்கேற்ப இளையர் குழுவை அதிகாரப்பூர்வமாக சங்கத்திற்கு வரவேற்கும் ஒரு சிவப்பு கம்பள வரவேற்பே இந்த இளையர் விழா 2021.
அண்ணாமலை பல்கலைக்கழக முன்னாள் மாணவர் சங்கம் என்ற இந்த மிக பெரிய விருட்சத்தின் விழுதுகளாய் என்றென்றும் நம் இளையர் குழாம். விதைத்தவன் தூங்கலாம், விதைகள் தூங்குவதில்லை. விதைகள் கனித்ததும் விழுத்ததும் விருட்சமாகும். இன்று விதைக்கும் நாள். AAAயோட வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ் பத்தி ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது ரொம்ப அமேசிங்காகவும் இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. நவம்பர் இளையர் யூத் ரீட்ரீட்டில் கலந்து கொள்ள அழைப்பு விடுத்தார். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் கலந்து கொண்டேன். எல்லா நிகழ்ச்சிகள்லையும் நான் கலந்துருக்கேன், பங்கெடுத்துருக்கேன். The power of networking, right? அதை வந்து நம்ம உள்ள வந்தாதான் தெரியும். பொழுதில் உலகெங்கிலும் இருந்து இணைய வழி இணைந்திருக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சிங்கப்பூர் அண்ணாமலை பல்கலைக்கழக முன்னாள் மாணவர் சங்கம் என்ற இந்த மிகப்பெரிய ஆலமரத்தை விழுதுகளாய் தாங்கி நிற்கும் நம் இளையர் படையின் 6ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் இளையரோடு இளையராய் இணைவதில் மட்டிலா மகிழ்ச்சி. நான் செந்தில் சம்பந்தம். நிகழ்ச்சியில் இன்றைய சூழலில் இளையர்களின் பார்வை என்ற தலைப்பில் இன்றைய சூழலை நம் கண்முன்னே நிறுத்திய நம் இளையர் டாக்டர் சுமதி அவர்களுக்கு என் பாராட்டுக்கள். இளையர்கள் என்றாலே ஆரவாரமும் துள்ளலுடன் கூடிய மகிழ்ச்சியும் மட்டுமல்ல, சோதனைகளும் அதனை வென்றெடுக்கும் சாதனைகளும் இரண்டர கலந்ததே இன்றைய இளைய சமுதாயத்தின் தற்போதைய நிலை. சோதனைகளும் அதனை வென்றெடுக்கும் எழுச்சியுமே இளைய சமுதாயத்தின் வெற்றி. இந்த கருத்தை மையப்படுத்தியதே நமது நிகழ்ச்சியின் அடுத்த அங்கம். நம் இளைய பேச்சாளரின் உரைக்கு பின் கேள்வி பதில் அங்கம் இடம்பெறும். தலைப்பை ஒட்டிய உங்களின் கேள்விகளை கேள்வி பதில் பட்டியல் பதிவிடலாம். நேரடியாக தங்கள் கேள்விகளை கேட்க விரும்புபவர்கள் எங்களிடம் தெரிவிக்கலாம். இன்றைய சூழலில் நம் இளையர்களின் சவால்களை சமாளிக்க நம்பிக்கையூட்டும் எழுச்சி உரையை வழங்க வருகிறார் நம் இளவல் பொறியாளர் திரு செல்வமுத்து குமரன். 2008 Information Technology batch from Annamalai University. Currently, he is working as a cloud architect at Standard Chartered Bank, Singapore. இளையரே வருக, நம் இளையர் அவையில் உங்கள் உரையின் மூலம் நம்பிக்கை விதைகளை தூவி மகிழ்க. செல்வமுத்து குமரன். நன்றி. ஆகப்பெரிய வார்த்தைகளால் அன்பு மழை பொழிந்து அடியேனை அழைத்து உள் நுழைத்த அண்ணன் செந்தில் அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு, அன்னை தமிழே, என் ஆவி கலந்தவளே, என்னில் வளர்பவளே, என்னை வளர்ப்பவளே, உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்பெடுத்தேன், சொல்லி விளையாட சொல்லி தந்தவளே, சொல்லில் உனது புகழ் சொல்ல முடியலையே. அன்னை தமிழை வணங்கி என்னை ஆன்றோன் சான்றோனாக்கிய அண்ணாமலை கலைக்கூடத்தையும் வணங்கி, இந்த அழகிய மாலை வேளையிலே, அழகிய சோலை பொழுதினிலே இத்தகைய அரியத்தகு வாய்ப்பினை நல்கிய நமது AAA உடன்பிறப்புகள் அனைவருக்கும் நன்றியினை கூறிக்கொண்டு, இன்றைய சூழலில் இளைஞரே எழுக எதிர்கொண்டு வெல்க, இளையரே எழுக எதிர்கொண்டு வெல்க. பொதுவாக ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் வளர்ச்சிகளினுடைய நிலைத்த தன்மைக்கும் உந்து சக்தியாக பல்வேறு காரணிகள் இருந்தாலும் கூட அவற்றுள் முதன்மையானது எப்பொழுதுமே முன்னிறுத்துவது இளையர்கள் தான். ஒரு நாட்டினுடைய முன்னேற்றம் என்பது இரண்டினை முதன்மையாக வைத்தே தீர்மானிக்கப்படுகிறது என்று சொல்லலாம். ஒன்று மாணவர்கள், மற்றொன்று இளைஞர்கள். ஒவ்வொரு நாட்டின் மாபெரும் வளர்ச்சிக்கு ஊன்றுகோலாக நிற்பது இளையர்களுடைய இன்றியமையாத பங்களிப்பை என்பதை அனைவரும் நாம் நன்கறிவோம். Especially in this current pandemic situation, we are all going through a lot of the hard parts. Having said that, இன்றைய தகவல் தொழில்நுட்ப புரட்சியில் இளையோர்களின் பங்கு மகத்தானது. ஏன் என்று சொன்னால், இன்றைய காலகட்டத்தில் இந்த எஸ்பெஷலி பேண்டமிக் சுச்சுவேஷனில் நாம் அனைவரும் மீண்டெழுந்து வந்து கொண்டிருக்கின்றோம். இந்திய வேளையில் அனைவருக்கும் நாம் ஒரு கல்வி பொருளாதாரமிக்க அடுத்த சமூகத்தை கட்டமைப்பதற்கு நிச்சயமாக நமக்கு ஒரு கல்வி, அடுத்ததாக பொருளாதாரம் அடுத்து வேலை வாய்ப்பு, இந்த மூன்றும் ஒரு மிகப்பெரிய பங்காற்றுகிறது. எஸ்பெஷலி ஐடி தொழில்துறையில், டெக்னாலஜியில் நாம் அசைக்க முடியாத ஒரு மிக பெரும் ஆளுமையாக திகழ்கிறோம் என்று சொல்லலாம். எனினும் நம்மில் பல பேருக்கு ஐடி வேலைவாய்ப்பு குறித்து பல்வேறு கேள்விகள் இருக்கிறது. ஐடி துறையில் நான்
ஒரு நான் ஐடி துறையிலிருந்து ஒரு ஐடி துறைக்கு எப்படி செல்வது, இப்ப எனக்கு ஒரு பேசிக்ஸ் நாலேஜ் இல்லை, என்னால் ஐடி துறையில் இணைய முடியுமா என்பதை குறித்து பல்வேறு கேள்விகள் அனைவருக்கும் எழுந்து கொண்டே இருக்கிறது. அதனை கலைந்து யாவரும் இந்த ஐடி துறைக்கு உள் வரலாம், எளிமையாக வேலை வாய்ப்பினை பெறலாம் என்பதை பற்றி எப்படி என்பதை பற்றி நாம் இப்போது பார்ப்போம். I'm just going to share my screen. Just a second. Can anyone confirm that? Is it visible? Yes, visible. Thank you. So this is the agenda, right? இன்றைக்கு நாம் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐடி ஜாப் ஃபார் நான் ஐடி பேக்ரவுண்ட். அதாவது ஒரு நான் ஐடி இருக்கக்கூடியவர்கள் ஒரு ஐடி துறைக்கு எப்படி வருவது, எப்படி அதை தயார் செய்வது என்பதை குறித்து நம்ம பார்ப்போம். அடுத்தது ஜீரோ கோடிங் ஜாப்ஸ். அதாவது ஒரு ஐடி இண்டஸ்ட்ரி என்றாலே ஒரு ப்ரோக்ராமிங் தெரிஞ்சிருக்கணும். ப்ரோக்ராமிங் ஒரு லாங்குவேஜ், ஒரு சிஆ இருக்கலாம், C++ இருக்கலாம், இல்லை ஒரு பைத்தானா இருக்கலாம். இந்த மாதிரியான ஸ்கிரிப்டிங், அதாவது ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தால் மட்டுமே இந்த ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ள வர முடியும் அப்படின்ற ஒரு சூழல், ஒரு சிந்தனை எல்லாருக்கும் இருக்கு. அதை தவிர்த்து ஒரு ப்ரோக்ராமிங் நாலேஜ் இல்லாம, ஒரு ஐடி பேக்ரவுண்ட் இல்லாம ஒரு எளிமையாக சாதாரணவர்களும் கூட ஒரு ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ள வர முடியும். அதற்காக ஜீரோ கோடிங் ஜாப்ஸ் என்னென்ன இருக்கு, அதை எப்படி நம்ம பெற முடியும் என்பதை குறித்து நம்ம பார்ப்போம். தேர்ட் we are going to touch upon home based and entry level jobs. இப்போ ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கும், எனக்கு ஒரு பார்ட் டைமா ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணி நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற நினைக்கிறவங்களும், இல்ல ஒரு ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒரு என்ட்ரி லெவல் ஜாப்ஸ் எப்படி பெறுது, என்னென்ன இருக்கு அப்படின்றதை குறித்தும் நம்ம இதுல பார்க்கலாம். And fourth, how we can get the job opportunities. எங்கே நம்ம எப்படி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம பெறுறது, அதற்கு என்னென்ன மாதிரி வெப்சைட்ஸ் இருக்கு, அது எப்படி நம்ம போய் சர்ச் பண்ணி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஃபைண்ட் பண்ணி நம்மளை தயார்படுத்துறது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். அண்ட் ஃபிஃப்த் நம்ம பார்க்க போறது வாட் இஸ் கிளவுட் அண்ட் ஒய் இட் இஸ் கிளவுட். இன்றைய கரண்ட் ஐடி டெக்னாலஜிஸ்ல அதிகமாக பயன்படுத்தக்கூடிய கான்செப்ட் பாத்தீங்கன்னா ஒரு கிளவுட் கம்ப்யூட்டிங். அதை பத்தி வில் ஜஸ்ட் லுக் அட் இன் ஹை லெவல். ஸோ வாட் இஸ் ஆல் அபவுட் கிளவுட், அந்த கிளவுட்னா என்ன, அது ஒய் இட் இஸ் பிகம் மோர் பாப்புலர் அப்படின்றத பத்தி நம்ம பார்க்கலாம். அண்ட் ஃபைனலி வில் லுக் அட் இட் the benefits of the cloud and the cloud computing அதை என்ன பெனிஃபிட்ஸ், அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய சர்வீஸ் மாடல்ஸ். ஸோ இதுதான் நம்ம பார்க்க போறோம். இதை கடந்து உங்களுடைய கேள்விகள் என்னவாக இருந்தாலும் நம்ம அட்ரஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ஒரு ஐடிக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஸோ என்னென்ன டெக்னாலஜி காம்போனன்ட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத ஜஸ்ட் ஹை லெவல்ல தெரிஞ்சுக்கிட்டு நம்ம போகலாம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஐடி என்பது ஒரு பொதுவாக ஒரு லாங்குவேஜினோ, இல்லை ஒரு கிளவுட் கம்ப்யூட்டிங்கோ, இல்லை ஒரு ஸ்டோரேஜினோ, இல்லை ஒரு டேட்டா பேஸினோ கொண்டு போய் அடைக்க விட முடியாது. ஸோ அதற்கு அதில் இருக்கக்கூடிய என்னென்ன டொமைன்ஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா மட்டும்தான் அதுல என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நீங்க போகும்பொழுது நிச்சயமாக உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தவங்க ஒரு படிங்க, இந்த வேலை வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க. பட் நம்ம பிளைண்டா போறதுக்கு முன்னாடி அதுல அட்லீஸ்ட் கொஞ்சம் ஒரு பேசிக் ஒரு ப்ரிப்பரேஷனோட போனா நிச்சயமாக நம்மளுக்கு பிடித்தமான வேலைகள் செய்யும் பொழுது அதுல கான்சன்ட்ரேட் அதிகமா பண்ணி எஃபோர்ட் பண்ணா நிச்சயமாக அதனுடைய பலன் அதிகமாக இருக்கும் என்பதற்காக இந்த ஸ்லைடு. ஸோ குறிப்பாக இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங் என்பது என்ன என்றதை பத்தி செப்பரேட் ஸ்லைடு நம்ம பார்ப்போம். டேட்டா சென்டர் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த ஐடி இண்டஸ்ட்ரி, அதாவது ஐடியில் இருக்கக்கூடிய கம்பெனி எம்என்சி ஆகட்டும், இல்லை ஒரு ஸ்டார்ட் அப் ஆகட்டும், அவங்க மேனேஜ் இருக்கக்கூடிய அந்த ஐடி ரிசோர்சஸ் எல்லாமே ஒரு டேட்டா சென்டர்ல ஹோஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ டேட்டா சென்டர்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பில்டிங், பிரைவசியான ஒரு பில்டிங்கை எடுத்து அதில் பார்த்தீங்கன்னா சர்வர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேக்கு, சில்லர், கூலர்ஸ், அந்த மாதிரி ஃபிசிக்கலி ப்ராடக்ட் செக்யூர்டு பிளேஸாக இருக்கும். பட் லாஜிக்கலி ஆல்சோ செக்யூர்ட் வித் லாட் ஆஃப் ஐடி காம்போனன்ட்ஸ் அண்ட் செக்யூரிட்டி காம்போனன்ட்ஸ். ஸோ அதை பில்ட் பண்ணி ஓனா அவங்க ஒரு சர்வர் ஹோஸ்ட் பண்ணி அவங்களோட அப்ளிகேஷனாக இருக்கலாம், இல்லை அவங்க பயன்படுத்துகிற சாஃப்ட்வேர் எதுவாக இருக்கலாம், அதை ஹோஸ்ட் பண்ணுவாங்க. இது நம்ம பில்ட் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணி, அதாவது ஒரு பில்ட் பண்ணி ஒரு டேட்டா சென்டரை கிரியேட் பண்ணணும்.
ஸோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஓனா போய் டைம் இன்வெஸ்ட் பண்ணி செகண்ட் வந்து எக்கனாமிக்கலாக வந்து பார்க்கும்பொழுது ஸோ அடுத்த கட்ட நகர்வு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கிளவுட் கம்ப்யூட்டிங். ஸோ கிளவுட் கம்ப்யூட்டிங்கோட பியூட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங் போனீங்கன்னா ஸோ அதில் வந்து அவங்களே வெண்டர்ஸ், அவங்களே வந்து ப்ரொவைடர்ஸ் வந்து கொடுத்துடுவாங்க. ஸோ நம்ம வந்து we can just go and consume it. எந்த அளவுக்கு நம்ம கன்சியூம் பண்றோமோ we can just pay, அவ்வளவுதான். ஸோ அதாவது நம்ம எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்துறோமோ அது பயன்படுத்துறதுக்கு மட்டும் pay as you go. Just you can just use it and then pay and then you can just go back. So இந்த கான்செப்டை வைத்து முன்வைத்து தான் வந்து இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங். ஸோ இதுலேயே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளவுட் இருக்கு. நம்ம அது அடுத்து என்னென்னன்றது பார்ப்போம். ஸோ இந்த மாதிரியான லாட் ஆஃப் காம்போனன்ட்ஸ், அதாவது ஒரு சர்வர் இருக்கும், நம்ம யூஸ் பண்ற இப்போ இன்னைக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த ஜூமா இருக்கட்டும், இல்லை ஒரு ஃபேஸ்புக், ட்விட்டர், சமூக வலைதளங்கள் எதுவாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேக் எண்ட்ல ஒரு சர்வராக ரன் ஆகும். அந்த சர்வர்ல பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சர்வர் இருக்கு, அப்ளிகேஷன் சர்வர்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் வெப் சர்வர் இருக்கு, டிவி சர்வர் இருக்கு, அதுக்கப்புறம் பேக் எண்ட் சர்வர், ஃப்ரண்ட் எண்ட் சர்வர், இந்த மாதிரி டைப்ஸ் நிறைய இருக்கு. ஸோ இது எஸ்பெஷலி இந்த சர்வர் மேனேஜ்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நான் ஐடியில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ள வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சர்வரை வந்து எப்படி மேனேஜ் பண்றது, ஜஸ்ட் லைக் தட். அதாவது வந்து ஒரு சர்வர்னா ஒரு லேப்டாப்னு வச்சுக்கோங்க. இந்த லேப்டாப்ல நம்ம சாஃப்ட்வேர் என்னென்ன இன்ஸ்டால் பண்றோமோ, எப்படி நம்ம லேப்டாப்பை மேனேஜ் பண்றோமோ, அந்த மாதிரி ஒரு செக்யூரா நம்ம பயன்படுத்துகிற அதை ஒரு கம்பெனி யூஸ் பண்ற சாஃப்ட்வேரை ப்ராப்பரா ஹோஸ்ட் பண்ணி அதை ப்ரொடெக்ட் பண்ணி அதை மேனேஜ் பண்றதுக்காக வச்சிருக்கிறது தான் இந்த சர்வர். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜஸ்ட் பேசிக் வந்து ஒரு கோர்ஸோ இல்லை ஒரு லினக்ஸ் பேஸ்டோ இல்லை விண்டோஸ் பேஸ்டோ அந்த மாதிரி ஒரு பேசிக் சர்டிஃபிகேஷன் முடிச்சுட்டு நீங்க எந்த ஒரு ப்ரியர் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமலே நீங்க ஈஸியா யூ கேன் கெட் இன் டு த ஐடி இண்டஸ்ட்ரி. இது ஒன் ஆஃப் த வே. செகண்ட், நம்ம பயன்படுத்தக்கூடிய எல்லா டேட்டாவும் ப்ராப்பரா மேனேஜ் பண்ணி செக்யூரா மேனேஜ் பண்ணி எப்படி டேட்டா ரெஸ்ட், டேட்டா டிரான்சிஷன், நம்ம பயன்படுத்தக்கூடிய எல்லா நம்ம மொபைல்ல யூஸ் பண்ற எல்லா ஆப் ஆகட்டும் எப்படி ப்ரொடெக்ட் பண்றது, இந்த மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ரிலேட்டட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அதை கடந்து நீங்க வந்து நெட்வொர்க்ஸ், அதாவது வந்து எப்படி வந்து செக்யூரா வந்து அதாவது சர்வர்ல இருந்து இந்த மாதிரி நிறைய காம்போனன்ட்ஸை எப்படி நெட்வொர்க்ல கனெக்ட் பண்ணி எப்படி ப்ரொடெக்ட் பண்றது அப்படின்றது பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் ரிலேட்டட் ஜாப்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஒரு வெப்சைட்டா இருக்கலாம், இல்லை ஒரு வெப்சைட்டா பில்ட் பண்றதுக்கு முன்ன மாதிரிலாம் உட்காந்து லாங்குவேஜ் மாதிரி ஒரு HTML-ஓ இல்லை ஒரு CSS ஒரு ஜாவா ஸ்கிரிப்டோ அந்த மாதிரியாக ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க தான் இந்த ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ள வரணும் அப்படின்ற தேவையெல்லாம் இப்பொழுது இல்லை. ஸோ அது அந்த கான்செப்ட் தான் பார்த்தீங்கன்னா ஜீரோ கோடிங். ஸோ அது என்னன்றதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்ப்போம். பட் ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் காம்போனன்ட்ஸ் வைஸ் தெர் ஆர் வெரைட்டி ஆஃப் டொமைன்ஸ் அண்ட் வெரைட்டி ஆஃப் ஜாப்ஸ் ஆர் அவைலபிள். ஸோ ஜஸ்ட் எப்படி நம்ம எந்த ஜாப்ஸ் வேணும்ன்றதை ஜஸ்ட் நம்ம அடாப்ட் பண்ணி அதை ஃபோக்கஸ் பண்ணால் நீங்கள் ஈஸியாக யூ கேன் கெட் இன் டு தட் ஜாப்ஸ். ஸோ அடுத்தது வந்து நம்ம சொன்னோம் இல்லையா ஜீரோ கோடிங் ஜாப்ஸ். ஜீரோ கோடிங் ஜாப்ஸ் இஸ் நத்திங் பட் எந்த கோடிங்குமோ எந்த நாலேஜோ ஒரு பேசிக் ஒரு சிஸ்டத்தை ஒரு லேப்டாப்பை ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சவங்க போதும் அவங்க வந்து ஈஸியா வந்து நீங்க ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து தாராளமாக ஒரு மிகப்பெரிய ஊதியத்தை வந்து சம்பாதிக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளும் அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு. பட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த எந்த அளவுக்கு தெரியுது, எந்த அளவுக்கு இது விசிபிலிட்டி வந்து கொடுத்துருக்கு அப்படின்றது தான் ஒரு கொஸ்டின் இருக்கு. ஸோ அதை வந்து அட்ரஸ் பண்ணும் வகையில் தான் இந்த ஜீரோ கோடிங் ஜாப்ஸ் என்னன்றதை நம்ம குயிக்கா நம்ம பார்ப்போம். இப்போ டெக் அண்ட் ப்ராடக்ட் சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட் ஆஃப் யூ ஆல்ரெடி இங்கே வந்து ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ளேயோ இந்த டொமைன்ல இருக்கவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். பட் இருந்தாலும் டெக் ப்ராடக்ட் சப்போர்ட் என்றது ஒரு சர்வீஸ் பேஸ்டா இருக்கலாம், இல்லை ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியா இருக்கலாம். அவங்க பயன்படுத்தக்கூடிய அந்த ப்ராடக்ட் அல்ல சர்வீஸ் அதை எப்படி வந்து ஒரு ஃப்ரண்ட் எண்ட், அதாவது வந்து நம்மளுக்கு வந்து உதாரணமாக நம்ம பயன்படுத்தக்கூடிய மொபைல்ல ஏதோ ஒரு இஷ்யூஸ் ஒரு நெட்வொர்க் ப்ராப்ளம் வரும்பொழுது நம்ம ஃபர்ஸ்ட் கால் பண்ணி அந்த டால் ஃப்ரீ நம்பர்ல கஸ்டமர் சப்போர்ட் கால் பண்ணி எப்படி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு இனிஷியல் ஹெல்ப் எப்படி நம்ம எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி there is a team called tech and product support. So basically their job is to just support in terms of the technical point of view and product point of view as well. So இந்த மாதிரி ஒரு பேசிக் வந்து இந்த பேசிக்கான அந்த ப்ராடக்டை பத்தியோ இல்லை அந்த சர்வீஸை பத்தியோ ஒரு பேசிக் புரிதல் இருந்தா போதும். அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒரு ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ள போகணும் இல்லை, அந்த கம்பெனிக்கு தகுந்தவாறு நீங்க போனீங்கன்னா உங்களே அவங்க ட்ரெயின் பண்ணிடுவாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய அதிகமான மோஸ்ட் ஆஃப் த ஜாப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டெக், அதாவது கிளவுட் கம்ப்யூட்டிங் அப்புறம் இருக்கக்கூடியது இந்த டெக் ப்ராடக்ட் சப்போர்ட் ரோல்.
ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் என்னன்றது முன்னாடி நம்ம பார்த்துட்டோம். அதாவது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சிஸ்டம் ஒரு சர்வராக இருக்கலாம், ஒரு அப்ளிகேஷன் சர்வராக இருக்கலாம், ஒரு டிபி சர்வராக இருக்கலாம். நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த சாஃப்ட்வேர் சர்வர் வந்து எப்படி அட்மினிஸ்ட்ரேட் பண்றது, எப்படி அதை வந்து யூசர் கிரியேட் பண்றது, எப்படி வந்து டேட்டாஸ் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்றது, அந்த மாதிரியான அட்மினிஸ்ட்ரேட் பண்றது சர்வர், அது வந்து சிஸ்டம் அட்மின் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி ஈஸி டு கெட் இன் டு த சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் ரோல். ஒன்லி நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லெவல் ஒரு நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எல்லாருமே பயன்படுத்தக்கூடியது விண்டோஸ். இந்த விண்டோஸ் தெரியும், சில பேர் மேக் பயன்படுத்தும். இந்த மாதிரி லினக்ஸ் அப்படின்றது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இந்த மாதிரி ஒரு பேசிக் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எப்படி யூசர் கிரியேட் பண்றது, நம்ம லேப்டாப்ல பண்றது தான். எப்படி ஒரு யூசரை கிரியேட் பண்றது, எப்படி வந்து இப்போ வந்து சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா இப்போ தௌசண்ட்ஸ் ஆஃப் யூசர் இருப்பாங்க, அது எப்படி எஃபெக்டிவா செக்யூரா மேனேஜ் பண்றது, இந்த சர்வரை வந்து எப்படி ப்ரொடெக்ட் பண்றது, இந்த மாதிரியான சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஜாப்ஸ் வந்து ஏகப்பட்ட ஜாப்ஸ் கொட்டி கிடக்கு. நீங்க தாராளமாக ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கோட நீங்க போனீங்கன்னா, நீங்க சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டரா உள்ள போனீங்கன்னா, இதை அடுத்த ஏரா வந்து பாத்தீங்கன்னா நீங்க டெவாப்ஸா இருக்கலாம், இல்ல ஒரு ஐடி ஆட்டோமேஷனா இருக்கலாம். இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு ஈஸியா வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு இதுல போயிடலாம். தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா கிளவுட் இன்ஜினியர். ஸோ கிளவுட் கம்ப்யூட்டிங் இஸ் ஒன் ஆஃப் த எமர்ஜிங் டெக்னாலஜிஸ் அட் திஸ் பாயிண்ட். ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி கிளவுட் கம்ப்யூட்டிங் நோக்கி இன்றைக்கு 80% ஆஃப் த கம்பெனிஸ் வந்து தே ஆல்ரெடி மைக்ரேட்டிங் இட். ஏன்னா உங்களுக்கு கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப கம்மியாக பண்ணி அவங்களே கொடுக்கும்பொழுது ஜஸ்ட் மேட்டர் ஆஃப் என்ன டைப்ஸ் ஆஃப் சர்வீஸ், அதாவது வந்து இயாசா, பாசா, சாசா, அதை பற்றி நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பேசிக் தெரிஞ்சால் போதும், நீங்கள் ஈஸியாக வந்து ஒரு கிளவுட் இன்ஜினியராகவோ இல்லை கிளவுட் சப்போர்ட் இன்ஜினியராகவோ போகலாம். சரி, நான் கிளவுட் இன்ஜினியர் கிளவுட் பற்றி தெரிஞ்சுக்கணும், அது எப்படி நான் என்ட்ரி ஆகுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா டாப் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க. அதாவது AWS இருக்கு, அஜூர் இருக்கு, அலிபாபா இருக்கு. இந்த மாதிரி இருக்கக்கூடிய டாப் ப்ரொவைடர்ஸ் நிறைய இருக்காங்க. அதாவது எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னா அப்படின்ற தேவை இல்லை. அதாவது ஒரு கிளவுட் கம்ப்யூட்டிங்ல வந்து ஒரு பேசிக் நாலேஜ் தெரிஞ்சா போதும். ஆல்மோஸ்ட் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய எல்லா காம்போனன்ட்ஸ் நேம் மட்டும்தான் டிஃபர் தவிர மற்றபடி கான்செப்ட் வைஸ் வந்து எவ்ரிதிங் இஸ் சேம். ஸோ இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு. நம்ம மட்டுமல்ல, நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நம்ம மாணவர்கள், இளைஞர்கள் இந்த மாதிரி ஒரு வேலை வாய்ப்பை தேடி நான் என்ன படிக்கணும், நான் என்ன மாதிரி வேலை வாய்ப்புக்கு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில், அதாவது ஒரு ஐயத்தில் உள்ளவர்கள் தாராளமாக நீங்க கிளவுடு இந்த கான்செப்டை எடுத்து படிச்சுட்டு தாராளமாக நீங்க யூ கேன் ஈஸிலி கெட் இன்டு தி ஜாப்ஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் குவாலிட்டி டெஸ்டர். அதாவது அந்த நேம்லேயே இருக்கு. அதாவது பில்ட் பண்ண இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் ஆகட்டும், ஒரு ப்ராடக்டா இருக்கட்டும், அது எந்த அளவுக்கு வந்து சரியாக ஒரு 100% வந்து குவாலிட்டியா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம பயன்படுத்தக்கூடிய ஏதாவது ஒரு ஆப்பா இருக்கலாம். அந்த ஆப் வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணும்போது லாகின் பண்ணா லாகின் ஆகணும், லாக் அவுட் பண்ணா லாக் அவுட் ஆகணும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் அண்ட் இந்த வேலிடேஷன்ஸ், இந்த மாதிரி இந்த வேலிடேட் பண்ணி கம்ப்ளீட் எண்ட் டு எண்டு இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் வந்து எப்படி டிஃபைன் பண்ணணுமோ, எப்படி நம்ம வந்து கிரியேட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு அது முழுமையாக ரன் ஆகுதா அப்படின்றத குவாலிட்டி செக் பண்ணி அண்ட் தே வில் ஜஸ்ட் ப்ரொவைட் யூ த சைன் ஆஃப். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் குவாலிட்டி டெஸ்டர். ஸோ இந்த குவாலிட்டி டெஸ்ட் பண்ணி அவங்க சைன் ஆஃப் கொடுத்தா மட்டும்தான் அது வந்து என்ன ஆகும்னா ரோல் அவுட் பண்ணுவாங்க, கஸ்டமருக்கு வந்து அது ரோல் அவுட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. டெஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் அதுல நீங்க அட்வான்ஸா போட்டீங்கன்னா மேனுவல் டெஸ்டிங் இருக்கு, ஆட்டோமேஷன் டெஸ்டிங் இருக்கு. ஆட்டோமேஷன் டெஸ்டிங் போறதுக்கு ஒரு ஜஸ்ட் டூல்ஸ், ஒரு சில டூல்ஸ் வந்து நீங்க தெரிஞ்சிருந்தா போதும், நீங்க ஈஸியா வந்து ஒரு சாஃப்ட்வேர் குவாலிட்டி டெஸ்டரா நீங்க உள்ள போகலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக, அதாவது வந்து ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சிருந்தாலும் கூட ஈஸியாக ஒரு டெஸ்டரா நீங்க ஒரு பேசிக் தெரிஞ்சுட்டு, அதாவது ஒரு வேலிடேஷன் எப்படி பண்றது அப்படின்ற ஒரு பேசிக் ஒரு கோர்ஸ் பண்ணிட்டு நீங்க தாராளமாக உள்ள போகலாம். அடுத்ததாக டேட்டா அனாலிசிஸ். டேட்டா அனலிஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பயன்படுத்தக்கூடிய டேட்டா, அதாவது நம்ம மொபைலா இருக்கட்டும், எந்த ஒரு டிவைஸா இருக்கட்டும், அது இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆகி இருக்கும்பொழுது அது வில் ஜஸ்ட் சென்ட் த டேட்டா அண்ட் ரிசீவ் த டேட்டா. அந்த டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி அதை எப்படி கமர்ஷியலா அதை வந்து ஒரு பிசினஸ் இன்டெலிஜென்ட் டூலா வந்து பில்ட் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் ஏஐ இருக்கலாம், எம்எல்ஆ இருக்கலாம். இப்போ ஒரு ஸ்பெசிபிக் யூசர், ஒரு ஸ்பெசிபிக் கண்ட்ரியில இருக்கக்கூடிய ஒரு யூசர்ஸ் எல்லாம் என்ன பர்டிகுலரா எந்த டைம்ல என்ன வந்து அவங்க ப்ரௌஸ் பண்றாங்க, எந்த ப்ரௌசர்லேருந்து பண்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ஃபேஸ்புக்ல போய் ஒரு ஆட் லைக் பண்ணேன்னா அந்த லைக்கை வச்சு அதற்கு ரிலேட்டடான எல்லா ப்ராடக்ட்ஸ் எப்படி அவங்கள்ட்ட வந்து அட்வர்டைஸ் பண்றது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அனலிட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா அனலிட்டிக்ஸ். ஸோ இந்த அனலிட்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து டேட்டா சயின்டிஸ்ட் சொல்லுவாங்க, டேட்டா ஸ்பெஷலிஸ்ட் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய இருக்கு. பட் டேட்டா ஸ்பெசிஃபிக்கா, அதாவது ஒரு ஐஓடியா இருக்கலாம், நீங்க பயன்படுத்தக்கூடிய ஒரு டேட்டா குட் பி எனிதிங். ஓகே, ஜஸ்ட் இந்த டேட்டா வந்து எப்படி ப்ராப்பரா நம்ம அனலைஸ் பண்ணி, எப்படி சேனலைஸ் பண்ணி, எப்படி ஸ்டோர் பண்ணி மேனேஜ் பண்றது, இந்த ஜாப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டேட்டா அனலிஸ்ட்.
இது வந்து நீங்க தாராளமாக டேட்டா பத்தின ஜாப்ஸ்க்கு வந்து நீங்க வந்து எந்த ஒரு கோடிங் லெவல், எந்த ஒரு நாலேஜ் இல்லாம நீங்க தாராளமாக உள்ளே போகலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வெப் அனலிட்டிக்ஸ் அண்ட் வெப் டிசைனிங். எனக்கு வந்து ஒரு பேசிக் டிசைனிங்ல ஐடியா இருக்கு, நான் கிரியேட்டிவா பண்ணுவேன் அப்படின்னீங்கன்னா நீங்க தாராளமாக நீங்க வீட்டிலே இருந்தும் கூட நீங்க வந்து ஒரு டிசைனிங், அதாவது சிஎம்எஸ், அதாவது கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம், ஒரு பேசிக் வெப்சைட்டை கிரியேட் பண்றதுக்கு கூட முன்ன மாதிரி HTML எல்லாம் உட்காந்து கோடிங் எல்லாம் டைப் பண்ணி வேரியபிள் டிக்ளேர் பண்றது தேவையும் இல்லை. ஜஸ்ட் டிராக் அண்ட் டிராப். நீங்க ஜஸ்ட் போயிட்டு ஒரு லாகின் பண்ணி ஒரு ஹோஸ்டிங், வெப் ஹோஸ்டிங் எப்படி பண்றது, ஒரு அப்ளிகேஷன் எப்படி ஹோஸ்ட் பண்றது அப்படின்ற ஒரு பேசிக் தெரிஞ்சாலே போதும். அது பெருசா அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து போய் உள்ள போகணும் அப்படின்ற தேவையும் இல்லை. இது வந்து பாத்தீங்கன்னா வெப் டிசைனிங், வெப் அனலிட்டிக்ஸ் என்பது குறிப்பாக வீட்டிலே இருக்கும். நான் ஒரு பார்ட் டைமா ஒரு ஜாப் பண்ணணும், வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம வந்து வீட்டில் உள்ளவங்க, ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கவங்க ஏதாவது பண்ணணும் அப்படின்ற உள்ளவங்க தாராளமாக இந்த வெப் அனலிட்டிக்ஸ் அண்ட் வெப் டிசைனிங் எடுத்து நீங்க பண்ணலாம். இதுல என்ன வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே கோடிங் லெவல் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் நீங்க வந்து இந்த மெனு எங்க வரணும், ஒரு வெப்சைட்டை லாகின் பண்ணீங்கன்னா, இப்ப AAA.com நம்மளுடைய வெப்சைட் லாகின் பண்ணீங்கன்னா அந்த பேஜோட டிசைனிங், அந்த லே அவுட், அங்க என்ன ஃபாண்ட், என்ன கலர் அப்படின்ற ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி டிராப் அண்ட் ட்ராப் பண்ணா போதும், ஆட்டோமேட்டிக்கா அது அப்ளை ஆகும். வெரி ஈஸி. இட் won't take even 30 minutes to build a very fancy websites. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. எல்லா கம்பெனிஸுமே லைக் தே வில் ஜஸ்ட் கோ வித் வெரி மினிமல் வெப்சைட். ஸோ அவங்க பண்ணக்கூடியது எல்லாமே அந்த வெப்சைட் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க விசிபிலிட்டி கிரியேட் பண்ணும். ஸோ அதனால இதற்கான வேலை வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ இந்த மாதிரி வேலை வாய்ப்புகள் என்ன பண்ணணும், அடுத்து என்ன செய்யணும் அப்படின்றவர்கள் தாராளமாக நீங்க வெப் அனலிட்டிக்ஸ் அண்ட் வெப் டிசைனிங்ல நீங்க எடுத்து சூஸ் பண்ணி பண்ணலாம். அடுத்தது டெக்னிக்கல் ரெக்ரூட்டர். ஓகே, எனக்கு வந்து இந்த மாதிரி டெக்னிக்கல் இந்த மாதிரி ஒர்க்லாம் தேவையில்லை, எனக்கு வந்து ஜஸ்ட் வந்து ஒரு நார்மலா எனக்கு வந்து ஒரு HR ரிலேட்டடான ஜாப்ஸ் வரணும்னா தாராளமாக நீங்க போகலாம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன ப்ரியர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு பேக்ரவுண்டோட வரணும் அப்படிலாம் இல்லை. நீங்க தாராளமாக நீங்க வந்து என்ன டொமைன்ல இருந்தாலும், அதாவது இன்ஜினியரிங்ல என்ன ட்ரேட் இருந்தாலும் நீங்க ஒரு டெக்னிக்கல் ரெக்ரூட்டரா போகலாம். அதுக்கு ஒரு பேசிக்ஸ் என்னன்னா ஒரு ITL ஃபவுண்டேஷன், ITL எப்படி வந்து ப்ராசஸ் ரிலேட்டட் அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சா மட்டும் போதும், நீங்க ஈஸியா வந்து இந்த மாதிரி வேலை வாய்ப்புகளை ஈஸியா நீங்க உள்ள போகலாம். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ITSM tools. It's a very, very important. The reason why is all these, the companies, they just front-ending these ITSM tools, because ITSM tool is the one உங்களுக்கு வந்து எண்ட் டு எண்ட் ஃபுல்லா ஒரு கஸ்டமரா இருக்கும். ஒரு இஷ்யூன்னா என்ன சொல்லுவாங்க, நீங்க டிக்கெட் ரைஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த டிக்கெட்டிங் சிஸ்டம்ஸ் வந்து நிறைய இருக்கு. அதாவது எந்த இஷ்யூ, என்ன கம்பெனி, என்ன பேஸ்டா இருக்கலாம், ஒரு ஹெல்த் கேரா இருக்கலாம், ஒரு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியா இருக்கலாம், இல்ல ஒரு ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியா இருக்கலாம், எந்த இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் இந்த ITSM டூல்ஸ் வந்து பயன்படுத்துவது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு. கிட்டத்தட்ட 80 to 90% ஆஃப் த கம்பெனிஸ் தேர் யூசிங் ITSM டூல்ஸ். ஜீராவா இருக்கலாம், இல்ல ரெமடியா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ITSM டூல் நிறைய இருக்கு. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு, அதை படிக்கிறதுக்கு ஒன்றும் பெருசா நம்ம ஸ்பெண்ட் பண்ணி படிக்கணும் என்ற தேவையில்லை. எஸ்பெஷலி வீட்டில் உள்ளவங்க ஜஸ்ட் எப்படி வந்து ஒரு டிக்கெட்டை டிராப் டவுன் யூஸ் பண்ணி எப்படி கிரியேட் பண்றது, ஒரு கஸ்டமர் ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னா அதை எப்படி ஸ்டேட்டஸ் சேஞ்ச் பண்றது, அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி அந்த டிக்கெட்டை ரிசால்வ் பண்றது அப்படின்ற ஒரு பேசிக்ஸ் தெரிஞ்சாலே போதும், நீங்க ஈஸியா இந்த ITSM டூல்ஸ், அதாவது இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்குள்ள போகலாம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மினிமம் உங்களுக்கு வந்து ஒரு 1000 இருந்து 2500 சிங்கப்பூர் டாலர்ஸ் வரைக்கும் நீங்க ஏர்ன் பண்ணலாம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் எல்லாமே ஹைலி பெய்ட். பட் திங் இஸ் ஆக்சுவலி இந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் வந்து அதுக்காக மட்டும்தான் இந்த இவ்வளோ டீட்டெயில்ஸ் சொல்றது. இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு எந்த இதுல கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு போனீங்கன்னா ஈஸியாக நீங்க உள்ள போயிடலாம். அண்ட் ஃபைனலி வில் ஜஸ்ட் லுக் அட் MS Office source. அதாவது எனக்கு வந்து ஒரு பேசிக் வேர்டு தெரியும், ஒரு எக்ஸல் தெரியும், ஒரு பவர் பாயிண்ட் தெரியும். இதை வச்சு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை வச்சுதான் இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் த எல்லா ஜாப்ஸுமே இருக்கு. எவ்வளவு பெரிய கம்பெனியாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய அட்வான்ஸ்டு சாஃப்ட்வேர் ஸ்டாக்ஸ் வந்தாலும் நம்ம பேசிக்கா பயன்படுத்தக்கூடியது ஒரு வேர்ட். அந்த வேர்ட்ல வந்து எப்படி நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்ப்போம் ஹோம் பேஸ்ட் அண்ட் என்ட்ரி லெவல் ஜாப்ஸ் என்ன இருக்குன்னு. பட் ஒரு வேர்டு, ஒரு எக்ஸலா இருக்கலாம், ஒரு முழுமையாக உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா தாராளமாக நீங்க அதிகமாக ஏர்ன் பண்ணலாம். ரெண்டாவது வேலை வாய்ப்புகளும் நிறைய கொட்டி கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எப்படி ஒரு எக்ஸல்ல வந்து ஃபார்முலா கிரியேட் பண்றது, எக்ஸல் எப்படி விஷுவல்ல வந்து டேட்டா மேனிப்புலேட் பண்ணி எப்படி அது வந்து பை சார்ட்ஸ் எப்படி கொண்டு வருது, இந்த மாதிரியான வந்து எல்லாமே அவுட் சோர்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு சில ஃப்ரீலான்சிங் சைட்ஸ் இருக்கு, நம்ம அடுத்து பார்ப்போம். அதுலேயே நீங்க ரிஜிஸ்டர் பண்ணி உங்க போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் பை ப்ராஜெக்ட் வந்து நீங்க பண்ணீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பே வரும்.
செகண்ட் வந்து இது வந்து இதுக்காக ஒரு ஆஃபீஸ்க்கு போயிட்டு நீங்க வந்து பண்ணணும்ன்ற தேவையில்லை. எப்போ உங்களுக்கு முடியுமோ அந்த ப்ராஜெக்டை எடுத்து அதை டெலிவர் பண்ணீங்கன்னா ஆன் டைம்ல அதுக்கு தகுந்த பே வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த MS Office suites which will cover Excel, Word and PowerPoint. ஓகேங்களா? ஸோ இதையெல்லாம் வந்து அடுத்து நம்ம வந்து ஒரு நிமிஷம். ஓகே, ஹோம் பேஸ்ட் அண்ட் என்ட்ரி லெவல் ஜாப்ஸ். இது எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ஹோம் பேஸ்ட் ஒர்க், அதாவது வீட்லேருந்து ஒர்க் பண்ணக்கூடியது என்னன்றது ஜஸ்ட் ஒரு ஹை லெவலில் நான் சொல்கிறேன். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஜஸ்ட் வெப் டிசைனிங்காக இருக்கலாம், இல்லை டேட்டா என்ட்ரி, அதாவது டேட்டா வந்து ஜஸ்ட் டைப் பண்ண தெரியும். அவங்க ஒரு வேர்டோ ஒரு டாக்குமெண்ட்டே கொடுத்து நம்ம ப்ராப்பராக அதை டாக்குமெண்ட் பண்ணி ஒரு வேர்டுன்றதை பிடிஎஃப்ன்றதை வேர்டாகவோ கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி ஜாப்ஸ் வந்து நிறைய இருக்குது. அது எங்கே போய் ரிஜிஸ்டர் பண்ணணும், எப்படி பண்ணணுன்றதை நான் நெக்ஸ்ட் ஸ்லைடில் சொல்கிறேன். கண்டென்ட் ரைட்டர், எனக்கு வந்து நிறைய வந்து நான் வந்து எழுதுவேன், நல்லா வந்து எனக்கு ரைட் அப் பண்ண தெரியும் அப்படின்னா நீங்க தாராளமாக அவங்க கொடுக்கக்கூடிய அந்த டாக்குமெண்டேஷன் ஒரு ப்ராப்பரா ஒரு பேசிக் ஸ்கில்ஸ் இருந்தா நீங்க தாராளமாக இந்த கண்டென்ட் ரைட்டரா இருந்து ஜஸ்ட் டைப் பண்ணலாம். இந்த கீவேர்ட் ரிசர்ச் டூல்ஸ்ன்றது இட்ஸ் ஒன் ஆஃப் த கோர் கான்செப்ட் இன் த ஐடி இண்டஸ்ட்ரி டுடே. அதாவது நம்ம வந்து ஒரு ட்விட்டரா போகலாம், இல்லை ஃபேஸ்புக்கா போகலாம், எப்படி அந்த கீவேர்டை யூஸ் பண்ணி ஃபைன் பண்ணி அதுக்கு ரிலேட்டடான எல்லாத்தையும் எப்படி வந்து அதை கீழ் கொண்டு வருதுன்றது தான் இப்போ ஒரு ஹைலி கான்செப்டா போயிட்டு இருக்கு. அதாவது ஹேஷ்டேக் எப்படி கொண்டு வருது, ஒரு ஹேஷ்டேக் ஒரு கீவேர்டை போட்டீங்கன்னா அதுக்கு ரிலேட்டடா எப்படி கொண்டு வருது. இந்த மாதிரியான ஜாப்ஸ் வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அவுட் சோர்ஸ் ஜாப்ஸ். அதாவது ஒரு கம்பெனியில ஒரு பர்மனன்ட் ரோலா ஒரு எம்ப்ளாயா எடுத்து அவங்கள வந்து ஜாப்ஸ் பண்றதை விட இந்த மாதிரி ஹோம் பேஸ்ட், அதாவது ஃப்ரீலான்சிங் ஜாப்ஸ், இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு. தாராளமாக இந்த இதுல வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். அண்ட் அப்கோர்ஸ் யூ ஆல் நோ லைக் BPO, KPO, இது என்ன ரிலேட்டட் ஜாப்ஸ் அப்படின்றது தெரியும். ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ வந்து பே பண்ணுறாங்க. ஜஸ்ட் ஃப்ரண்ட் எண்டிங் வந்து ஃப்ரண்ட் லெவல் 1 சப்போர்ட் தெரிஞ்சால் போதும், நீங்கள் தாராளமாக நீங்கள் அதுக்குள்ள என்ட்ரி ஆகலாம். ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு HR அண்ட் டேட்டா அனலிஸ்ட் பற்றி பேசியாச்சு. அண்ட் பிஸ்னஸ் அனலிஸ்ட் என்னன்னா ஒரு ப்ராடக்ட்லேருந்து ஒரு சின்ன ப்ராடக்ட்லேருந்து ஒரு பெரிய ப்ராடக்டாக இருக்கலாம், ஒரு சர்வீஸாக இருக்கலாம். இந்த பிஸ்னஸ் வந்து ரெக்யர்மெண்ட்ஸ் ஃபுல்லாக கேதர் பண்ணி அது BRD டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணுவோம். அதாவது இந்த பிஸ்னஸ் எதை பற்றியது, இதை என்ன நம்ம அச்சீவ் பண்ண போறோம், இது எப்படி ஒரு ப்ராடக்ட் வந்து பில்ட் பண்ணணும், இது என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, என்னென்ன வேலிடேஷன்ஸ் இருக்கு, இது என்ன பிஸ்னஸ் வேல்யூஸ் இருக்கு, இந்த மாதிரியான ஒரு டாக்குமெண்டேஷன் ஒர்க் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஒன் ஆஃப் த ஹைலி பெய்ட் ஜாப்ஸ் இன் சிங்கப்பூர். அதாவது ஒரு பிஸ்னஸ் அனலிஸ்டா உள்ள போனீங்கன்னா ஏகப்பட்ட வேலை வாய்ப்புகள் எல்லா MNCலேருந்து ஸ்டார்ட் அப்லேருந்து ஏகப்பட்ட வேலை வாய்ப்புகள் வந்து கொட்டி கிடக்கு. ஸோ நீங்க ஒரு எனக்கு வந்து டாக்குமெண்டேஷன்ல எனக்கு வந்து நல்ல நாலேஜ் இருக்கு, நான் இந்த மாதிரி வேலை வாய்ப்பு போகணும்னா நீங்க தாராளமாக ஐ வுட் ரெக்கமெண்ட் டு கோ ஹெட் வித் பிஸ்னஸ் அனலிஸ்ட். ஸோ பிகாஸ் இதுல வந்து உங்களுக்கு வந்து நாலேஜ் உங்களுக்கு என்ஹான்ஸ் ஆகும். செகண்ட், வேலை வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா வில் கெட் பெய்ட் ஹைலி. ஸோ அடுத்ததாக வந்து கிளவுட் அண்ட் லினக்ஸ். கிளவுட் பற்றி நெக்ஸ்ட் ஸ்லைடு வந்து நம்ம வந்து பார்ப்போம். இது எல்லாம் தாண்டி நான் வந்து ஒரு டெவலப்பராக ஆகிறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பராக ஆகணும் அப்படின்னா கூட டெவலப்பர்ல இவ்வளோ இருக்கு. ஃப்ரண்ட் எண்ட் இருக்கு, பேக் எண்ட் இருக்கு, ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் இருக்கு, ஒரு டெவாப்ஸ் டெவலப்பர் இருக்கு, டேட்டா அனலிஸ்ட் டெவலப்பர் இருக்கு, எம்பெடட் சிஸ்டம் இருக்கு. இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு. இதை பத்தி நம்ம ரொம்ப டீப் டேவா போவோம்னா, ஸோ டெவலப்பர்லயும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு. டெவலப்மெண்ட் லாங்குவேஜ்ல ஒரு ஹார்டா இருக்கு அப்படின்றவங்க பிற நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லைங்களா, இந்த ஜீரோ கோடிங் ஜாப்ஸ், அதை நோக்கி நீங்க நகரலாம். ஸோ இருந்தாலும் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்ல இவ்வளோ ஜாப்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கொட்டி கிடக்கு அப்படின்றதுக்காக இந்த ஸ்லைட் கொடுக்குது. அண்ட் வாட் இஸ் கிளவுட் கம்ப்யூட்டிங்? கிளவுட் கம்ப்யூட்டிங் இஸ் ஆன்-டிமாண்ட் டெலிவரி ஆஃப் IT ரிசோர்சஸ். நம்ம ஆல்ரெடி பேசணும் இல்லைங்களா, நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த IT ரிசோர்சஸ் எல்லாமே எந்த அளவுக்கு நம்ம வந்து யூஸ் பண்றோமோ, இப்போ வந்து உதாரணமா நம்ம டேட்டா சென்டர் எப்படி பில்ட் பண்ணணும்னு சொன்னேன் இல்லைங்களா, பிகாஸ் we need to buy that, we need to own or maintain the physical data center and everything. Wherein cloud computing போனீங்கன்னா they will provide you everything, just you can consume as a service. ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ எனக்கு வந்து இது டேட்டா வந்து செக்யூரா இருக்குமா, எங்கேயோ ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க, எப்படி என் டேட்டாவை கொண்டு போய் வைக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு தான் டைப்ஸ் ஆஃப் கிளவுட் கம்ப்யூட்டிங், ரைட்? ஸோ as you can see the screen, right? So first is the private clouds, public cloud, hybrid and multi clouds. ஸோ இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் கிளவுட்ஸ் நிறைய இருக்கு. எனக்கு வந்து ரொம்ப டேட்டா வந்து ரொம்ப செக்யூரா இருக்கணும்,
என்னோட டேட்டா வந்து ரொம்ப பிரைவசியா இருக்கணும் அப்படின்றவர்கள் தாராளமாக நீங்க பிரைவேட் கிளவுட்ல யூஸ் பண்ணலாம். சார் பப்ளிக் கிளவுட்னா என்ன, என் டேட்டா பப்ளிக்கா இருக்குமா அப்படின்னா அது கிடையாது. இட் வில் பி ஷேர்ட். த ஹார்ட்வேர் இருக்குங்க இல்லையா, அந்த பில்ட் பண்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இட் வில் பி ஷேர்ட் பிட்வீன் த ஆர்கனைசேஷன்ஸ். அதாவது நம்ம ஒரு கம்பெனி வச்சிருக்கோம், இன்னொருத்தவங்க கம்பெனி வச்சிருக்காங்க, ரெண்டுத்துக்கும் வந்து ஹார்ட்வேர் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சேமா ஷேர்டு, பட் ஷேர்ட் அக்ராஸ் 2 டிஃப்ரெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ். தட் பீங் செட், அவங்களுடைய லாஜிக்கல் எல்லாமே வந்து இட் வில் பி ப்ரொடெக்டட். ஸோ அதுதான் வந்து பப்ளிக் கிளவுட், ரைட்டுங்களா? ஸோ ஹைபிரிட்ன்றது ரெண்டு மிக்ஸ்ட் ஆஃப் பிரைவேட் அண்ட் பப்ளிக் கிளவுட். ஸோ இந்த ஜஸ்ட் ஹை லெவலில் பார்த்தீங்கன்னா இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங் என்ன டைப்ஸ் ஆஃப் கிளவுட் கம்ப்யூட்டிங் இது இருக்கு. இதுக்குள்ள ரொம்ப டீட்டெயிலாக ஒரு எஸ்பெஷலி லாட் ஆஃப் செஷன்ஸ் வில் பி பிளானிங் இட், வில் ஜஸ்ட் கீப் யூ போஸ்டட். அது மட்டும் இல்லாமல் இந்த பேசிக்ஸ், இந்த எக்ஸல், வேர்டு, பவர் பாயிண்ட் இதை பற்றின வீடியோக்கள் வந்து இந்த தமிழ் நாலேஜ் பேஸ் அப்படின்ற சேனல்ல வந்து தொடர்ச்சியாக நான் போட்டுட்டு இருக்கோம். ஸோ விருப்பம் உள்ளவர்கள் தாராளமாக அதை பயன்படுத்தி கொள்ளலாம். சரிங்களா? ஸோ அதுல வந்து இந்த பப்ளிக் பிரைவேட் ஹைபிரிட் கிளவுட் என்னன்னு பார்த்துட்டு வரீங்களா? அதுக்கப்புறம் பெனிஃபிட்ஸ் ஆஃப் கிளவுட். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நம்ம காஸ்ட் சேவிங், நம்ம வந்து ஒரு கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக பண்ணிட்டு நம்ம அது வேணான்ற போது நம்ம பண்ண முடியாது. ஆல்ரெடி நம்ம வந்து அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம். ஸோ அதனால அது வந்து நம்ம வந்து வேணாம் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால காஸ்ட் மேனேஜ்மெண்ட் வந்து காஸ்ட் எஃபெக்டிவ் சொல்யூஷன் வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங். ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு செப்பரேட்டா ஒரு டீம் செட்டப் பண்ணி ஒரு ப்ராப்பரா வந்து என்ன சொல்றது, ஒரு டெடிகேட்டா ஒரு டீம் செட்டப் பண்ணி நம்ம மானிட்டர் பண்ணணும், இல்லை ஒரு ஆஃப்லோட் டேட்டா கலெக்ட் பண்ணணும் அப்படின்ற தேவை கிடையாது. ஸோ முழுக்க இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அஸ் அ சர்வீஸ் மாடல். ஸோ என்ன சர்வீஸ் மாடல்ன்றதை பத்தி ஜஸ்ட் ஹை லெவல்ல இங்க இருக்கு. அதாவது ஆன் ப்ரமைஸ்னா நீங்க பாத்தீங்க இங்க 2 கலர்ஸ் இருக்கு பாத்தீங்களா? ஸோ இந்த கலர் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி யூ மேனேஜ். ஓகே, இந்த கலர்ல எங்க அதர் மேனேஜ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆன் ப்ரமைஸ் பாத்தீங்கன்னா வி வில் மேனேஜ் எவ்ரிதிங். இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வீஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா விர்ச்சுவலைசேஷன், சர்வர், ஸ்டோரேஜ், இந்த பார்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அதர் மேனேஜ், விச் மீன்ஸ் ப்ரொவைடர் மேனேஜ். ஸோ இந்த பார்ட் மட்டும் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அதாவது ஒரு சாஃப்ட்வேர்ல ஒரு OS இன்ஸ்டால் பண்ணி அந்த சாஃப்ட்வேர் வந்து ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி நம்ம அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் சர்வீஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த 2 மட்டும் தான் நம்ம மேனேஜ் பண்ணுவோம், மீதி எல்லாமே வந்து வெண்டர் மேனேஜ் பண்ணுவாங்க. வெண்டர் மீன்ஸ் ப்ரொவைடர், கிளவுட் ப்ரொவைடர். சாஃப்ட்வேர் அஸ் அ சர்வீஸ் பார்த்தீங்கன்னா எவ்ரிதிங் வில் பி மேனேஜ் பை ப்ரொவைடர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஜிமெயில் இருக்கு பார்த்தீங்களா? இப்போ ஜிமெயில வந்து நம்ம எதுவுமே மேனேஜ் பண்ண மாட்டோம். ஜஸ்ட் ஒரு கிளைண்ட் ஆப் இருந்தால் போதும், அதை இன்ஸ்டால் பண்ணி வச்சுப்போம். இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ ஆல் தீஸ் டேட்டா அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வில் பி ஹோஸ்டட் சம்வேர் எல்ஸ் அண்ட் இட் வில் பி மேனேஜ் பை த ப்ரொவைடர்ஸ். ஸோ இந்த மாதிரி கிளவுட்ல என்ன நான் படிக்கணும், எதை நோக்கி போகணும் அப்படின்ற கொஸ்டின்ஸ் இருக்கலாம். ஸோ அதுக்கு தான் இந்த சைட்ல நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து எல்லாமே என்னென்ன ப்ரொவைடர்ஸ், டாப் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க அப்படின்றத ஒரு ஜஸ்ட் ஒரு பாயிண்ட். அமேசான் இருக்கு, கூகுள் கிளவுட் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து VMware கிளவுட் இருக்கு, அஜூர் இருக்கு. இந்த மாதிரி கிளவுட்ல வந்து எல்லா கிளவுட் கான்செப்டும் வந்து சேம். பட் என்ட்ரி லெவல்ல போகக்கூடியவர்கள் ஏதாவது ஒரு கிளவுடை எடுத்து ஸ்பெசிஃபிக்கா கான்செப்ட் தெரிஞ்சுட்டு தாராளமாக இதுல உள்ள போகலாம். ஸோ ஓகே, ஃபைனல் இப்போ வந்து நம்ம வந்து இந்த ஜாப்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் பேசுனீங்க, கரெக்ட். நான் இதெல்லாம் வந்து எப்படி போய் என்ன ஜாப்ஸ், என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்றது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்றதுக்காக இந்த ஸ்லைட் கொடுத்துருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜாப் சர்ச்சிங் சைட்ஸ், அதாவது ஆல்ரெடி மோஸ்ட் ஆஃப் யூ ஆல்ரெடி நோ, பட் என்னென்ன மாதிரி சைட்ஸ்ல போய் எப்படி வந்து சர்ச் பண்ணணும் அப்படின்றது. இஃப் நாட் ஓகே, வி வில் ஜஸ்ட் கண்டக்ட் another sessions how to search the jobs, எப்படி ஒரு ஜாப்ஸை வந்து பெறுவதற்கு என்ன முறைகள், எப்படி இன்டர்வியூ அட்டன் பண்ணணும், எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத வந்து ஒரு நெக்ஸ்ட் செஷன் வந்து நம்ம பிளான் பண்ணுவோம். பட் இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜாப் சர்ச்சிங் சைட்ஸ் வந்து இவ்வளோ சைட்ஸ் இருக்கு. பட் இருந்தாலும் we would recommend to go ahead with LinkedIn. ஸோ LinkedIn பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஆத்தென்டிக், அது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் பிளாட்ஃபார்ம். So whereas you can talk to the the company recruiter there. Okay, so ஒரு ரெக்ரூட்டர் கிட்டயோ இல்ல ஒரு கம்பெனியோட எம்ப்ளாயி கிட்டயோ நீங்க டைரக்டா கனெக்டட்னா அவங்க போஸ்ட் பண்ணிக்கிற ஜாப்ஸ் எல்லாம் அவங்க போட்ட அடுத்த செகண்டே உங்களுக்கு ஈஸியா உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்துடும். ஸோ ஈஸியா என்னென்ன மாதிரி வேலை வாய்ப்புகள் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். இதையெல்லாம் கடந்து நீங்க மேல போய் சர்ச்ல போயிட்டு என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் வேணும் அப்படின்றத சர்ச் பண்ணி நீங்க ஈஸியா உங்களுக்கு பிடிச்ச வேலை வாய்ப்புகள்ல அதே லிஸ்ட் அவுட் பண்ணணும். அதாவது கண்ட்ரி பேஸ்டு, லொகேஷன் பேஸ்டு, அதாவது போஸ்ட் பை டேட் பேஸ்ட், அந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி நீங்க ஈஸியா என்னென்ன மாதிரி ஜாப்ஸ் எந்தெந்த கம்பெனி வைஸ் எல்லாத்தையும் நீங்க ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க லிங்க்டினை வந்து முழுமையாக பயன்படுத்தாதவர்கள் நீங்க ஒரு ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணி நீங்க வந்து இந்த வேலை வாய்ப்புக்காக நீங்க தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம். லிங்க்டின் மட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை, இந்த மாதிரி நிறைய சர்ச்சிங் சைட்ஸ் நிறைய இருக்கு, அதுதான் இதுல லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம்.
ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்சிங் சைட்ஸ், அதாவது வீட்டிலே இருந்து நான் ஒர்க் பண்ணணும், நான் வந்து ப்ராஜெக்ட் எடுத்து நான் பண்ணி நான் வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு பிகம் எ பர்மனன்ட் எம்ப்ளாயி, யூ கேன் ஜஸ்ட் கோ அஹெட் வித் ஃப்ரீலான்சிங் சைட்ஸ். இந்த சைட்ஸ்ல வந்து நீங்க போனீங்கன்னா ஜஸ்ட் நீங்க ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணி நீங்க இது வரைக்கும் என்ன பண்ணிருக்கீங்க, நம்மளுக்கு என்ன ஸ்கில் செட்ஸ் இருக்கு, என்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் நம்ம பண்ணுவோம் அப்படின்ற ஜஸ்ட் ஒரு ப்ரொஃபைல் ஒரு கிரியேட் பண்ணி நீங்க இந்த டாப் சைட்ஸ்ல நீங்க போட்டீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு வரும்போது கோட் பண்ணுவாங்க, இந்த ப்ராஜெக்ட் எவ்வளவு பே பண்ணுவாங்க எல்லாத்தையும் ஒரு அஃபிஷியல் டாக்குமெண்டா வந்து வரும். அதை நீங்க சைன் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு டைம்லைன் வரும். அந்த டைம்லைனுக்குள்ள அந்த ப்ராஜெக்ட் நீங்க டெலிவரி பண்ணீங்கன்னா அதுக்கு வந்து உங்களுக்கு பே கொடுப்பாங்க. அதுக்கு என்ன நான் பண்ணணும் அப்படின்னா எதுவுமே தேவையில்லை, ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு லேப்டாப் இருந்தால் போதும், ஒரு இன்டர்நெட் கனெக்ஷனோட இருந்தால் போதும். தாராளமாக உங்களுக்கு பிடித்த டொமைன்ல உங்களுக்கு பிடித்த என்ன உங்களுக்கு ஸ்கில் செட் இருக்கோ அதை வைத்து நீங்க வீட்டில் இருந்து கொண்டே இந்த வேலை வாய்ப்புகளை நீங்க முழுமையாக பயன்படுத்தி கொள்ளலாம். ஸோ இதுதான் வந்து ஹவு டு கெட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ இதை கடந்து இன்னும் வந்து நிறைய செஷன்ஸ் இன்னும் இது குறித்து வேலைவாய்ப்பை குறித்தோ கல்வியை குறித்து ஒரு காமனாக எப்படி ஒரு சிஸ்டம் ஐடி நான் ஐடி இந்த மாதிரியான பல்வேறு காணொளிகள் பல்வேறு பதிவுகள் எல்லாம் வந்து இந்த தமிழ் நாலேஜ் பேஸ் இந்த சேனல்ல வந்து தொடர்ச்சியாக போட்டுட்டு இருக்கோம். இது முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா சமூக நல்லிணக்கத்தோடும் ஒரு சமூகத்தை வந்து நம்மளோட ஒரு அறிவுமிக்க ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு இளையோர்களை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தினுடைய அடிப்படையில் இந்த மாதிரி ஒரு சோசியல் இனிஷியேட்டிவ் பண்ணிட்டு இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு இது எந்த அளவுக்கு எஃபெக்டிவா பயன்படுத்திக் கொள்கிறீர்களோ தாராளமாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். மேலும் உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். இறுதியாக தோல்வியை தொட்டு துணிந்து நடந்திட தன்னம்பிக்கை என்பது மனதில் வேண்டும். புரண்டாலும் ஆர்ப்பாட்டம் செய்தாலும் அகப்படாத வெற்றிக்கு காரணம் வேண்டும். கழுத்தை இருக்கும் கைகள் விடுத்து கண்ணீர் துடைக்கும் கைகள் வேண்டும். அகப்பட்ட கைகளை கலுங்காமல் கட்டிய உறவெனும் முடிவினை அவிழ்க்கெறிய வேண்டும். இழந்த சிறகுகள் இன்னும் உறுதியாய் இகத்தினை வென்று வலம் வர வேண்டும். அதற்கு அடித்தளம் இன்றே நாமிட்டு அணுவாய் முயலுதல் வேண்டும். இளையரே எழுக எதிர்கொண்டு வெல்க, நாளை நமதே நாளும் நமதே என்று கூறி இந்த வாய்ப்பினை நல்கிய அனைவருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் தாராளமாக நீங்கள் கேட்கலாம். நன்றி. Excellent. Thank you so much for your detailed insight. It's really very impressive. Thank you so much. இன்றைய இளையர்களின் எதிர்பார்ப்புகளை புரிந்து அதற்கேற்ப தயாரிக்கப்பட்ட படைப்பு இது. மிக அருமை. இந்த படைப்பு இளைஞர்களிடையே நம்பிக்கையை மட்டுமல்ல அடுத்த அடி எடுத்து வைக்க ஒரு உந்துதலாகவே இருக்கும் என்றே நம்புகிறோம். நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு. சரி, இப்போது கேள்வி பதில் அங்கத்திற்கு வருவோம். ஏதேனும் கேள்வி கேட்க விரும்புபவர்கள் கேள்வியை நேரடியாக கேட்கலாம், அல்லது சாட் பாக்ஸில் பதிவிட்டா நாங்க அதை எடுத்து படிக்கிறதுக்கு நாங்க ரெடி. இளையர்கள் நிறைய பேர் தூங்கிட்டு இருக்காங்களா? ஹலோ, எழுப்பி விடுறோம். சரி. ஹலோ, நான் தயாநிதி பேசுறேன். எனக்கு முத்துக்குமரன் ஒரு கொஸ்டின் இருக்கு. இப்போ பேசிக் பேக்கேஜ் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ் வந்து எசென்ஷியல் சாஃப்ட்வேர்ஸ் என்னென்னட்டு ஒர்க் ஆர் டெய்லி லைஃப்ல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் வந்து ஈஸி டு லேர்ன் ஆர் எது எசென்ஷியல் சாஃப்ட்வேர்ஸ் வி நீட் டு லேர்ன் அப்படின்ற ஒரு கொஸ்டின் எனக்கு இருக்கு. ஓகே, நல்ல கொஸ்டின்ஸ் ஆக்சுவலி. அதாவது சாஃப்ட்வேர் என்ன லேர்ன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு டிசைனிங்ல வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா தாராளமாக இந்த ஃபோட்டோஷாப், அதுக்கப்புறம் வெப் டிசைனிங் பயன்படுத்த இல்லுஸ்ட்ரேட்டர் அந்த மாதிரியான சாஃப்ட்வேர் நீங்க பயன்படுத்தலாம். அதை கடந்து நீங்க வந்து ஒரு வெப்சைட் டிசைனிங் பண்ணணும்னா வெப்சைட் டிசைனிங் சாஃப்ட்வேர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். அதற்கு அந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே நம்ம வந்து லேப்டாப்ல இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்ற தேவையில்லை. நீங்க ஜஸ்ட் ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி அதுலயே நீங்க வந்து டிசைன் பண்ணிக்கலாம். இதை கடந்து ஒரு பேசிக்கா ஒரு லேப்டாப் இருக்கு அப்படின்னா என்னென்ன மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ் உங்களுக்கு தேவைப்படலாம்னா, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஆஃபீஸ் சூட்ஸ்,
அதாவது ஒரு வேர்டு, ஒரு எக்ஸல், ஒரு பவர் பாயிண்ட், இதை வச்சு வந்து நீங்க நிறைய இனிஷியேட்டிவ்ஸ், நிறைய போய் ஒரு அட்வான்ஸ் லெவல் ஒரு சாஃப்ட்வேரை நீங்க பை பண்றோம்ன்ற தேவையில்லை. ஏன்னா வேர்ட்ல, எக்ஸல்ல, பவர் பாயிண்ட்ல இந்த மூணுத்துலயும் இல்லாத ஒரு விஷுவல்ஸே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை நீங்கள் முழுமையாக ஃபுல்லாக நம்ம படித்து ஃபார்முலாஸு, வேர்டில் இருக்கக்கூடிய அது எப்படி வேர்டை முழுமையாக பயன்படுத்தும், எப்படி மேனிபுலேட் பண்ணும், எப்படி ஃபார்முலாஸ் கிரியேட் பண்ணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சாஃப்ட்வேர் ஸ்டாக்ஸ் நீங்கள் வச்சு நீங்கள் பயன்படுத்திங்கன்னா ஓகே. இதையெல்லாம் கடந்த ஃபைனலாக இன்னொன்று சொல்கிறேன், வெர்ச்சுவலைசேஷன். அதாவது ஒரு லேப்டாப் நீங்கள் வச்சுருக்கீங்க, உங்கள் லேப்டாப்புக்குள்ளே இன்னும் ஒரு 5 லேப்டாப் கிரியேட் பண்ணணும். அதாவது ஒரு லேப்டாப் உள்ள 5 வெர்ச்சுவல் லேப்டாப்ஸ். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெர்ச்சுவலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. உதாரணமாக நீங்க ஒரு சாஃப்ட்வேர் வச்சிருக்கீங்க, ஒரு சாஃப்ட்வேரை நீங்க உங்க லேப்டாப்ல இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா ஒரு கரெக்ட் ஆயிடுச்சுன்னா உங்க லேப்டாப் வந்து கிராஷ் ஆயிடும். ஸோ அதற்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வெர்ச்சுவல் பாக்ஸ், அதாவது Oracle வெர்ச்சுவல் பாக்ஸ்னு சொல்லுவோம், இல்லை VMware ஒர்க் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதை நீங்க இன்ஸ்டால் பண்ணி இதுல இருந்து நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு அந்த மிஷினே வந்து இட் வில் ஆக்ட் ஆஸ் ஏ செப்பரேட் லேப்டாப். ஸோ ஒரு இன்கேஸ் கிராஷ் ஆனால் கூட உங்களுக்கு வந்து பிசிக்கல் லேப்டாப் எந்த அஃபெக்ட் பண்ணாது. ஸோ இந்த மாதிரி லேப் செட்டப், ஏதாவது ஒரு R&D பண்றீங்க, ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி டெஸ்ட் பண்றீங்க, இன்டர்நெட் ஃபிளக்சுவேஷன் போல இருக்கு. ஒரு நிமிஷம் திரும்ப வந்துடுது. தடங்களுக்கு வருந்துகிறோம். மீண்டும் செல்வா வாங்க. பேசுங்க. சாரி, இந்த வெர்ச்சுவல் பாக்ஸ் சொன்னது வந்துச்சுங்களா? வெர்ச்சுவல் பாக்ஸ் அந்த வெர்ச்சுவல் பாக்ஸை நீங்க பயன்படுத்தி இது இந்த மாதிரியான சாஃப்ட்வேர் ஸ்டாக்ஸ் இன்ஸ்டால் பண்ணி நீங்க வந்து பல்வேறு காரணங்களுக்காக நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது குறித்து ஒரு செப்பரேட் வீடியோவோ போட்டிருக்கோம், நீங்க பாருங்க. மீண்டும் உங்களுக்கு இதை குறித்து கேள்விகள் ஏதாவது இருந்துச்சுன்னா நாங்க அட்ரஸ் பண்றோம். நன்றி, நன்றி தயா. கேள்வி பதில் அங்கத்தை தொடக்கி வைத்ததற்கு நன்றி. அடுத்து எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. அரசாங்கம் வந்து நிறைய ஐடிக்கு மூவ் பண்றதுக்கு நிறைய ஸ்கில்ஸ் இதுல வந்து நிறைய ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர், சிவில் இன்ஜினியர் அப்படிங்கிற ஒரு பேசிக்கான ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ் படிச்சு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க இதுல என்ன மாதிரியான டொமைன்ல அவங்க ஒர்க் பண்ணா கம்ஃபர்டபுளா மைக்ரேட் ஆகலாம்? நல்ல क्वेश्चन. கண்டிப்பா ஏன்னா இப்போ வந்து எப்படின்னா இது ஜெய்ஸா இருக்குது எல்லாமே. இப்போ நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்கா ஒரு சிவில் இன்ஜினியரோ, மெக்கானிக்கல் இன்ஜினியரோ அல்லது கெமிக்கல் இன்ஜினியரோ, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரோ, when he wants to move to IT side, which area will be very smoothly transferable? அதாவது ஒரு சீம்லெஸ்ஸா அவர்னால அவருடைய ஓன் டொமைனையும் ஐடி டொமைனையும் சேர்த்து எடுத்துட்டு போனா அவர் இன்னும் பெட்டராகலாம்னா என்ன மாதிரி சாஃப்ட்வேர் அல்லது ஸ்கில் ஃபீச்சர்ல இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு? எந்த ஒரு நிகழ்வா இருந்தாலும் எந்த சரியான கேள்வியை முன்வைக்கிறதுல எங்களுடைய மூத்த இளையர்கள் சரியான நேரத்துல வந்து சரியான கேள்வியை கேட்பாரு. இந்த நிகழ்வியோட நோக்கமே உங்களோட கேள்விதான். கேள்விக்கு பதில் பேசுங்க செல்வா. நிச்சயமாக, ரொம்ப நன்றி, கேள்விக்கு நன்றி. ஒரு நான் ஐடி, அதாவது நான் ஐடி இல்லை, வேற ஒரு இன்ஜினியரிங் கிரேட்ல இருக்கவங்க ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ள வரணும்னா நிறைய வந்து கோர் டொமைன்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஒரு டெஸ்டரா போகலாம். நம்ம முன்னாடியே சொன்னது மாதிரி அவங்க ஒரு டெஸ்டரா போறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கா ஒரு ஐடியோ ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸோ படிச்சிருந்து சிலபஸ் எல்லாம் முழுமையா படிச்சிருந்து தான் வரணும் அப்படின்ற தேவையில்லை. நீங்க தாராளமாக ஒரு டெஸ்டரா போகும்பொழுது உங்களுக்கு அதை தொடர்ச்சியாக உங்களுக்கு இன்ட்ராக்ஷன் வந்து நிறைய கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ப்ராடக்டை டெவலப் பண்றது ஒரு டெவலப்பர். ஸோ அதை டெவலப் பண்ணி ஒரு ஹோஸ்ட் பண்றது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர், ஒரு ஹோஸ்ட், அதாவது ஒரு சிஸ்டம் இன்ஜினியர்னு வச்சுக்கோங்க. அது தேர்டு வந்து அதை ஃப்ரண்ட் எண்ட் வந்து பண்றது ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர்.
ஒரு பேக் அண்ட் டெவலப்பர். இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து காமனா வந்து எல்லா ப்ராடக்ட் அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டி டெஸ்ட் பண்ணக்கூடியவர்கள் ஒரு டெஸ்டர். அதாவது கம்ப்ளீட்டா ப்ராடக்ட் வந்து எண்ட் டு எண்ட் ஒர்க் ஆகுதா அப்படின்றத கம்ப்ளீட்டா டெஸ்ட் பண்றது, வெரிஃபை பண்ணக்கூடியது டெஸ்டர். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கா வந்து ஒரு ஐடியோ ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் நாலேஜோ அப்படின்ற ஒரு பேக்ரவுண்ட் என்பது ஒரு தேவையில்லை. நீங்க ஒரு டெஸ்டரா உள்ள போனீங்கன்னா இந்த மாதிரி மல்டிபிள் டொமைன்ஸ் பீப்புள் கூட ஒரு இன்ட்ராக்ஷன் வரும். ஸோ தட் யூ கேன் சூஸ் வாட் இஸ் யுவர் நெக்ஸ்ட் ரோல். ஸோ அது ஒன்று. செகண்ட் வந்து எனக்கு வெப்சைட் தெரியும், வெப்சைட் பேசிக்காக நான் வெப்சைட்ல இன்ட்ரெஸ்டாக இருக்கேன்னா நீங்கள் ஒரு வெப்சைட் டெவலப்பராக, அதாவது ஒரு எப்படி வெப்சைட் கிரியேட் பண்ணுறது, எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்றது. இப்போ இன்னைக்கு உதாரணமாக எடுத்துக்கொண்டீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஹோஸ்டிங்கர் ஆகட்டும், இல்லை ஒரு GoDaddy ஆகட்டும், அவங்க பண்ணுற பிஸ்னஸ் வந்து முழுக்க என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஹார்ட்வேரை வந்து ஜஸ்ட் அதை ஹோஸ்ட் பண்ணி அவங்க வந்து ஜஸ்ட் மேனேஜ் பண்ணிட்டு ஒரு சர்வீஸாக செல் பண்ணுறாங்க, ஜஸ்ட் வெப்சைட் as a சர்வீஸ். ஸோ இதை வந்து நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம ஓனாவே ஒரு கிளவுடை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓனா கிளவுடுன்னா நம்ம போய் கிளவுட் கம்ப்யூட்டிங் பண்ண தேவையில்லை. இதில் வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி அதை மேனேஜ் பண்ணி ஒரு வெப்சைட் வந்து உங்களுக்கு டெவலப் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு. ஸோ இந்த மாதிரி வேலை வாய்ப்புகளும் ட்ரை பண்ணலாம். மூணாவதா வந்து பார்த்தீங்கன்னா இதை கடந்து கிளவுட் கம்ப்யூட்டிங். கிளவுட் கம்ப்யூட்டிங் டெவாப்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இப்போ பீக்ல இருக்கு. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி கிளவுட் கம்ப்யூட்டிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்படி ஒரு ஆன் ப்ரெமிஸ்ல இருக்கக்கூடிய ஓல்ட் லெகசி சிஸ்டம் வந்து ஹவு வி கேன் ஜஸ்ட் மைக்ரேட் டு த கிளவுட் சீம்லெஸ்லி, அதுக்கப்புறம் வந்து எப்படி அதை வந்து மேனேஜ் பண்ணுறது, எப்படி வந்து மல்டிபிள் கிளவுட் மல்டிபிள் சிஸ்டத்தை வந்து எப்படி மைக்ரேட் பண்ணி டேட்டாவை எப்படி மைக்ரேட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி கிளவுட் ரிலேட்டட் ஜாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுல ஒரு சிவில்ல இருக்கக்கூடியவர்களும் சரி, இல்லை ஒரு ட்ரிபிள் இருந்தாலும் சரி, ஒரு இசி இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பிற இன்ஜினியரிங் ட்ரேட்ல இருக்கக்கூடியவர்கள் தாராளமாக இதையும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இப்போ நம்ம சொன்னது மாதிரி டெஸ்டரா போகலாம், வெப்சைட் தெரிஞ்சா ஒரு வெப்சைட் டிசைனரா போகலாம், இல்ல எனக்கு வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங்ல இன்ட்ரெஸ்டா இருக்குன்னா கிளவுட் இன்ஜினியரா போகலாம், இல்ல எனக்கு வந்து ஒரு பேசிக் எம்பெடட் சிஸ்டம் தெரியும் அப்படின்னா நீங்க ஒரு டெவாப்ஸா ஒரு ஆட்டோமேஷன் இன்ஜினியரா கூட போகலாம். ஏன் இதையெல்லாம் கடந்து நான் வந்து ஒரு டெஸ்க்டாப் சப்போர்ட்டா கூட போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியில ஒரு எம்ப்ளாயி இருக்காங்கன்னா ஒரு 1000 எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க, அவங்க பயன்படுத்தக்கூடியது 1000 ஒரு சிஸ்டமா இருக்கும். அதாவது ஒரு லேப்டாப் கொடுப்பாங்க, அந்த லேப்டாப்ல என்னென்ன சாஃப்ட்வேர் ஸ்டாக்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும், அது எப்படி ரிமோட்ல கான்ஃபிகர் பண்ணணும். ஏன்னா எல்லாமே வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம், எல்லாருமே வந்து பிசிக்கலா இன்ஸ்டால் பண்ணி கான்ஃபிகர் பண்றது இல்லை. ஸோ அந்த வகையில் எப்படி ரிமோட்லி வந்து நம்ம சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்றது, எப்படி மேனேஜ் பண்றது, எப்படி ஒரு இயூசின்னு சொல்லுவோம், அதாவது எண்ட் யூசர் கம்ப்யூட்டிங் சிஸ்டத்தை வந்து எப்படி நம்ம மேனேஜ் பண்றது அப்படின்றது தாராளமாக போகலாம். இது வந்து பாத்தீங்கன்னா அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி தவிர்த்து பிற இருக்கவங்க யார் வேணாலும் ஈஸியா நீங்க போகலாம். ஸோ இந்த 4 வந்து பாத்தீங்கன்னா அதாவது கொஞ்சம் நல்ல ஹைலி பெய்ட் ஜாப்ஸ். இதை கடந்து நிறைய இருக்கு. இப்போ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வேர்டு எக்ஸல்ல வச்சு இருக்கு, இங்க பிடிஎஃப் வச்சு நீ கன்வெர்ட் பண்ணி டேட்டா என்ட்ரியும் இருக்கு, அதுக்கப்புறம் கண்டென்ட் ரைட்டிங் நிறைய இருக்கு. ஸோ இந்த மாதிரியான எல்லா ஜாப்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா ஐடி பேக்ரவுண்ட் இல்லாதவங்க நீங்க தாராளமாக நீங்க உள்ள வரலாம். ஸோ இது ஜஸ்ட் ஹை லெவல். பட் இதுல நீங்க 4ல ஏதாவது ஒன்று பிக்கப் பண்ணி நீங்க பண்ணாலே நிச்சயமாக நெக்ஸ்ட், அதாவது இட் வில் பி டேக் இன் டு த நெக்ஸ்ட் 5 to 10 years. ஐம் நாட் டாக்கிங் அபவுட் த கரண்ட் சிச்சுவேஷன் டுடே. ஸோ யூ கேன் ஜஸ்ட் ஃபோக்கஸ் அண்ட் நெக்ஸ்ட் ஏரா இட்ஸ் கோனா பி ஐஓடி அண்ட் இந்த மாதிரியான உள்ள போறதுக்கான நெக்ஸ்ட் வந்து டெக்னாலஜிக்குள்ள போறதுக்கான ஒரு ஜஸ்ட் ஒரு என்ட்ரி பாயிண்ட் தான் இந்த 4 இதுமே. தெளிவான விளக்க உரை, பழங்காலத்துல போனார் உரை மாதிரி இருந்தது. இதுக்கு மேல நம்ம ஸ்பியூன் பண்ண முடியாத அளவுக்கு. சொல்லுங்கண்ணே, வேற அடுத்த கேள்விகள் கேட்க விரும்புறீங்களா? மிக்க நன்றி செல்வகுமார். நன்றி அண்ணா. அடுத்து நிறைய தயாநிதிகளை நாங்க எதிர்பார்க்கிறோம். வாங்க, யார் அடுத்து? ஏன்னா இது உங்களுக்கான அவை, உங்களுக்கான இடம். சரி, மேபி உங்களை தனிப்பட்ட முறையில வந்து பேசி கலந்து ஆலோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். கேட்கலாம் தம்பி, உங்களுக்கானது தானே இது, வாங்க. ஒன்றும் இல்லைனா ஆக்சுவலி நீங்கள் ஃப்ரீலான்ஸ் ஒர்க் பண்ணுறோன்னு சொல்கிறாங்களா? இப்போ சிங்கப்பூரில் ஃப்ரீலான்ஸ் நம்ம ஒர்க் பண்ணலாமா? ஏன்னா நம்மள எஸ்பாஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், இல்லை ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வந்து அதுக்கான வழிமுறைகளோட வேலை பார்க்கலாம். அது நீங்க சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு நீங்க உங்களோட வேலையை பார்க்கலாம். இல்லை அதுதான், அது லீகலா இல்லீகலான்னு தான் கேட்குறேன். இப்போ நான் வந்து எஸ்பாஸ் இருக்கேன். இப்போ நான் வந்து இந்த ஃப்ரீலான்ஸ் எடுத்து ஜாப் பண்ணேன்னா
அது கவர்மெண்ட் அவங்க வந்து சொல்லணுமா? அது இல்லீகல். அது வந்து அதாவது இந்த அக்ரிமெண்ட்லேயே இருக்கும். நீங்க ஒரு ஒரு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா, ஒரு கம்பெனினா யூ டெடிகேட் டு தட் ஸ்பெசிபிக் ஆர்கனைசேஷன். யூ கேனாட் ஜஸ்ட் ஒர்க் ஃபார் அதர்ஸ். ஸோ அது வந்து ஒரு இருக்கு. அதை முழுமையா நீங்க வந்து நீங்க இன்னொரு கம்பெனி ஒரு ஆர்கனைசேஷன் ஒர்க் பண்றீங்கன்னா, இது வந்து அந்த மாதிரி பண்றதுன்றது இட்ஸ் நாட் ரெக்கமெண்டட், இட்ஸ் நாட் லீகல் as well. நீங்க வந்து நீங்க எந்த மாதிரி அடிப்படையில வேலை பார்க்குறீங்கிறத வந்து நீங்க வந்து திரும்பவும் யூ ஹேவ் டு ரீவிசிட். அதுக்கு மேல நம்ம அதுதான் அதை பார்க்கணும் நம்ம. நன்றி நன்றி முரளி. அடுத்து சிறு மணித்துளிகள் உள்ளன. யாரு அடுத்த கேள்வியாளர்? இதுல வந்து இது வந்து இளையோருக்கானது மட்டுமல்ல, நம்ம கிட்ட இருக்கிறவங்க எல்லாருமே வந்து மூத்த இளையோர் அப்படிதான் நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதனால மூத்தவர்களும் வரலாம், நாங்க இளையர்களாவே எண்ணுவோம். ஆக்சுவலா கோட் பேஸ்டு சாரி வணக்கம். கோட் பேஸ்டு இல்லாம நீங்க சொன்னீங்க நான் கோட் பேஸ்டு ஜாப்ஸ் தான் எல்லாமே இருக்கு அப்படிங்கிறீங்க. அது வந்து ஒரு நல்ல விதமான ஒரு நம்பிக்கை கொடுக்குது இன்ஜினியருக்கு. ஏன்னா அவங்க வந்து கோட்னாவே போடுவாங்க அப்படின்ட்டு. ரெண்டாவது இந்த ஒர்க் ஸ்டேஷனு மேனேஜ்மெண்ட்டு நெட்ஒர்க்கிங்கு இது மாதிரிலாம் வந்து ஒரு இது இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஜாப் ஹேண்ட்லிங் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்கள. நெட்ஒர்க் ரிலேட்டடாக நீங்கள் சொன்னீங்களா அந்த அது ஒர்க் ஸ்டேஷன் சப்போர்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அல்லது நெட்ஒர்க் ப்ராப்ளம்ஸ் சால்விங் சிஸ்டம் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ்க்கு கொஞ்சம் ஈஸியாக அடாப்ட் பண்ண முடியுங்கிற ஒரு சின்ன தாட் ப்ராசஸ் வந்துச்சு. அது வந்து உங்களுடைய ஒப்பீனியனை எனக்கு கொஞ்சம் மக்களுக்கு தெரிவிச்சா நல்லா இருக்கும். நிச்சயமா நீங்க சொன்ன மாதிரி நெட்வொர்க்கிங் ஸ்கோப் வந்து பாத்தீங்கன்னா முன்னைய விட கொஞ்சம் கம்மியாயிருக்கு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங்னால. ரீசன் என்னன்னா, இப்போ முன்னாடி என்ன பண்ணோம், ஒரு ஃபயர்வால், ஒரு சுவிட்ச், ஒரு போர்ட்டினேட், ஒரு போர்ட்டிகேட், ஃபயர்வாலை வந்து பிசிக்கலா வாங்கி அதை பில்ட் பண்றதுக்கு நெட்வொர்க் இன்ஜினியர் வந்து யூஸ் பண்ணாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளவுட் ப்ரொவைடர் அவங்களே எல்லாமே வந்து பிசிக்கல் செக்யூரிட்டி, லாஜிக்கல் செக்யூரிட்டி எல்லாமே பண்ணி கொடுத்துறாங்க. ஜஸ்ட் மேட்டர் ஆஃப் ஹவு வி கேன் ஜஸ்ட் கிரியேட் எ ரூல். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காம்பவுண்ட் வந்து இன்னொரு காம்பவுண்ட் ரெண்டும் வந்து எப்படி பேசணும், அதுக்கு என்ன போர்ட் அலோவ் பண்ணணும், அது எப்படி கம்யூனிகேட் பண்றதுக்கு என்ன ஸ்பெசிபிக் போர்ட்லையா இல்லை ஸ்பெசிபிக் டெஸ்டினேஷனா இந்த மாதிரியான ஒரு வெர்ச்சுவல் கான்டெக்ஸ்டா வந்துருச்சு. ஸோ அதனால நெட்வொர்க்கிங் ரிலேட்டட் ஜாப்ஸ்ன்றது ஒரு ஸ்கோப் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. பட் இருந்தாலும் அது வந்து நல்ல விதமான உண்மையா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான். நெட்வொர்க்கோட சேர்த்து இன்னொரு பாயிண்ட் நான் சொல்றேன், நெட்வொர்க் செக்யூரிட்டி நீங்க வந்து நோக்கி நகரலாம். ஏன்னா சைபர் செக்யூரிட்டி வந்து பாத்தீங்கன்னா இப்போ சிங்கப்பூர் கவர்மெண்டே நம்மளுக்கு தெரியும். ஸோ சைபர் செக்யூரிட்டி, சைபர் கிரைம் வந்து நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. எந்த அளவுக்கு நம்ம டிஜிட்டலைசேஷன் நோக்கி நகர்றோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து சைபர் கிரைமு, சைபர் புல்லிங் வந்து அதிகமாக இருக்கு. ஸோ இந்த மாதிரியான சிஸ்டத்தை வந்து எப்படி செக்யூர் பண்றதுன்றதுக்காக நீங்க வந்து ஒரு செக்யூரிட்டி இன்ஜினியரா போகலாம். அதாவது ஒரு சிஸ்டம் செக்யூர் பண்றதுலேருந்து, ஒரு சாஃப்ட்வேர் செக்யூரிட்டிலேருந்து, ஒரு சிசிஎன்ஏ சிசிஎன்பி முடிச்சிருந்தீங்கன்னா அதை வந்து எப்படி ஒரு கிளவுட் செக்யூரிட்டி, அப்புறம் வந்து கிளவுட் செக்யூரிட்டி மட்டும் இல்லாமல் எப்படி கம்ப்ளீட் ஒரு சிஸ்டத்தை செக்யூர் பண்றதுன்னு செக்யூரிட்டி போனீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 to 10 years இப்போ கன்சிடரிங் த கரண்ட் சிச்சுவேஷன் செக்யூரிட்டி இஸ் கோனா பி தி வெரி பிக் எரா. ஸோ அந்த வகையில் வந்து நெட்வொர்க்கிங் போறவங்க நெட்வொர்க் செக்யூரிட்டி ஸ்பெசிஃபிக்காகவும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. நெக்ஸ்ட் அடுத்த கட்டம் வந்து எதை நோக்கி நகருதுன்னா இருக்கக்கூடிய இந்த இன்டர்நெட் எல்லாத்தையும் எப்படி செக்யூர் பண்ணலாம் அப்படின்றத நோக்கி நகர்றதால உங்களுக்கு செக்யூரிட்டி ரிலேட்டடான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையவே இருக்கு அப்படின்ற உங்க மூலியமா நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. இன்னொரு கடைசி கேள்வி, டேட்டா சென்டர் அதனுடைய மெயின்டெனன்ஸ் சம்பந்தமா இன்ஜினியர்ஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சுன்னா எந்த மாதிரி படிச்சு அவங்க அந்த டேட்டா சென்டருக்குள்ள போக முடியும்? ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி டேட்டா சென்டர் வந்து பில்டிங் வித் ஆல் த சர்வர்ஸ் அண்ட் எவ்ரிதிங், அந்த மாதிரி இருக்கையில அது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு, ஏன்னா இன்ஜினியர்ஸ்க்கு பூராமே ஒரு பிசிக்கலான ஒரு சிஸ்டத்தோட உறவாடி தான் பழக்கம். ஸோ அதனால அந்த டேட்டா சென்டர் அதை வந்து அதனுடைய நுணுக்கங்கள்ல நம்மளுடைய எக்ஸ்பர்டைஸை லேர்ன் பண்ணிக்கிட்டு உள்ள போய் நம்மளுடைய கேரியரை இன்வால்வ் பண்ணிக்கணும்னா எந்த மாதிரி அவங்க ஸ்டெப்ஸ் எடுக்கணும்?
ஓகே. ஸோ ஒரு டேட்டா சென்டருக்குள்ள ஒரு டேட்டா சென்டர் இன்ஜினியரா உள்ள போகிறதுக்கு அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. அதாவது ஒரு டேட்டா சென்டர் சொன்ன மாதிரி செக்யூரிட்டியும் இதில் அடங்கும். அதாவது ஒரு டேட்டா சென்டர் எப்படி செக்யூர் பண்றது அப்படின்றதுலேருந்து ஒரு செக்யூரிட்டி இன்ஜினியராக போகலாம். இல்லை அதில் இருக்கக்கூடிய இந்த சர்வர் ஹோஸ்டிங் நம்ம சொன்ன மாதிரி ஒரு சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டரா ஒரு பேசிக் ஒரு லினக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ரெட் ஹாட் கோர்ஸ் இருக்கு. அது ரெட் ஹாட் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 to 12,000 சர்டிஃபிகேஷன். இது வந்து சர்டிஃபிகேஷன் ஜஸ்ட் ஆடட் அட்வான்டேஜ். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்வரை எப்படி இன்ஸ்டலேஷன் பண்ணுறது, எப்படி நம்ம லேப்டாப்ல ஓஎஸ் இன்ஸ்டால் பண்றோமோ அந்த மாதிரி சர்வர் இன்ஸ்டலேஷன் லினக்ஸ் பேஸ்ட் இன்ஸ்டலேஷன் எப்படி பண்றது, இல்லை விண்டோஸ் சர்வர் எப்படி இன்ஸ்டால் பண்றது, அதுக்கப்புறம் எப்படி கான்ஃபிகர் பண்றது, இந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள் வந்து டேட்டா சென்டர்ல இருக்கு. இதை கடந்து ஒரு டேட்டா சென்டர் போகும்போது ரிலையபிலிட்டி இன்ஜினியர், அதாவது ஒரு டேட்டா சென்டர்ல இருக்கிற பிரைமரி செகண்டரி இந்த கோலோகேட்டட் இந்த மாதிரியான ரிலேட்டடான ஜாப்ஸ் இருக்கு. அதாவது இப்போ ஒரு 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 சாஃப்ட்வேர் ரன் ஆகுது, ஹோஸ்டிங் இருக்குன்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் வந்து ரிடன்டன்சி வந்து இன்னொரு சைட்ல இன்னொரு ரீஜன்ல இன்னொரு ஜியோகிராபிக்கல் ரீஜன்ல ரன் ஆகும். ஸோ இந்த மாதிரி செட்டப் பண்றதுக்கு நீங்க என்ன இப்போதைக்கு ஒரு கிளவுட் கம்ப்யூட்டிங் பேசிக் எப்படி நம்ம வந்து கிரியேட் பண்றது, எப்படி ரெண்டுத்தையும் இன்டகிரேட் பண்றது, இந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள் தெரியுறதா இருக்கும். இல்லை ஒரு பிசிக்கல் டேட்டா சென்டரை வந்து எப்படி பில்ட் பண்றதுக்கான அப்படின்ற வேலை வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. இதுக்கு என்ட்ரி பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க ஒரு சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டரா உள்ள போகலாம். அதாவது ஒரு லினக்ஸோ ஒரு விண்டோஸோ ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் கோர்ஸ் ஒன்று பேசிக் பண்ணிட்டு, ஸோ அதில் வந்து இல்லை ஒரு ஒடுமியில் ஒரு கோர்ஸ் எடுத்து ஒரு பேசிக் ட்ரைனிங்லாம் பார்த்துட்டு அதுக்கு வந்து இந்த வீடியோஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து நம்ம கிட்ட இருக்கு. ஆல்ரெடி நான் டிரைவில் போட்டிருக்கேன். விருப்பம் உள்ளவர்கள் வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. நீங்கள் அதை வந்து முழுமையாக பயன்படுத்தி முழுக்க ஃப்ரீ. இது நீங்கள் படித்து ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒரு சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டராக உள்ளே போகலாம். நீங்கள் போனீங்கன்னா ஈஸியாக உங்கள் வந்து டேட்டா சென்டர் மேனேஜ்மெண்ட்டை தெரிஞ்சுக்கலாம். இல்லை அதையும் தாண்டி டேட்டா சென்டர் மேனேஜ்மெண்ட்ல ரிலையபிலிட்டி இன்ஜினியர் இருக்கு, அதுக்கப்புறம் இந்த ஆப்ரேஷனல் மேனேஜர் இருக்கு, மேனேஜ்மெண்ட் ரோலும் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயுமே இருக்கு. இப்போ வந்து எப்படி இந்த ரிசோர்சஸ் மேனேஜ் பண்றது, எப்படி கம்ப்ளீட் சைட்டை மேனேஜ் பண்றது, எப்படி வந்து ரிலையபிலிட்டி அதாவது சிஸ்டம் சர்வீஸ் வந்து ரிலையபிலிட்டி மேனேஜ் பண்றது, இந்த மாதிரியான மேனேஜ்மெண்ட் ஜாப்ஸும் அதிகமா இருக்கு. இல்லை இதையெல்லாம் கடந்து ஒரு டேட்டா சென்டர்ல உள்ள வரணும்னா நீங்க வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் ஜீரா மேனேஜ்மெண்டா இருக்கலாம், இல்லை ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்ல வாட்டர் ஃபால்லேருந்து ஒரு அஜைல் மெத்தடாலஜியா இருக்கலாம். இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் ஒரு கோர்ஸ் பண்ணிட்டு நீங்க வந்து ஒரு மேனேஜர் ரிசோர்ஸாகவும் உள்ள வரலாம். இதுக்கு வந்து ஒரு ஐடி பேக்ரவுண்ட் தேவை அப்படின்றதும் இல்லை. நீங்க எந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்ல என்ன நீங்க எந்த டொமைன்ல நீங்க நாலேஜ் இருந்தாலும் ஜஸ்ட் நீங்க அதை பிளான் பண்ணி அதை ப்ராப்பரா ப்ராஜெக்ட் வந்து பிளான் பண்ணி இதுலயுமே வந்து கொண்டு வரலாம். அதான் பேசிக் நாலேஜ் வந்தா போதும். அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு மேல ஸ்டெப்பிங் ஸ்டோனா we can do some courses, relevant courses, அதுக்கப்புறம் உள்ள வரலாம் அப்படின்னு சொல்றாரு. நன்றி செல்வா. கேள்வியாளர்கள் அனைவருக்கும் எங்களது நன்றி. லாஸ்ட் கொஸ்டின். இப்போ நவடேஸ்ல வந்து நம்ம ஹேண்ட்போன்ல தான் வந்து எல்லா மேக்ஸிமம் மெயில் அண்ட் ஈவன் தோ பேங்கிங் கூட நம்ம இது பண்ணலாம். அஸ் ஏ சாஃப்ட்வேரிஸ்ட் மட்டும் எங்களுக்கு நீங்க எந்தெந்த சாஃப்ட்வேர்ஸ் வந்து ஹவு வி கேன் சேவ் ஃப்ரம் த ஹேக்கர்ஸ், பிரீஃபா ஒரு எக்ஸ்பிளனேஷன் எப்படி வந்து ஹேக்கர்ஸ் வந்து நம்ம ஹேண்ட்போனை வந்து வி கேன் சேவ் பை அவர் செல்ஃப். தயா நம்ம வந்து we are exceeding the time. நம்ம போகலாம். நம்ம திரும்ப வந்து இன்னொரு செஷனும் வச்சுப்போம், பிரைவேட்டா ஒரு செஷன் கண்டக்ட் பண்ணுவோம். ஏன்னா ஆல்மோஸ்ட் we are exceeding the time, ஒரு 10-15 minutes. செல்வா நீங்க சுருக்கமா சொல்லிடுங்க. ரெண்டு பேரும் சுருக்கமா சொல்லிடுறேன். நீங்க வந்து நம்மளுடைய சிஸ்டம் மொபைல் ஆப்பா இருக்கலாம், இல்ல நம்ம பயன்படுத்துகிற சிஸ்டமா இருக்கலாம். அதுல வந்து ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது வந்து ஆன்டிவைரஸ், ரெண்டாவது ஃபயர்வால் ப்ரொடெக்ஷன் இருக்கணும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இது இட்ஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு கிளிக்குமே வந்து பாத்தீங்கன்னா எதை கிளிக் பண்ணணும் எதை கிளிக் பண்ணக்கூடாதுன்றத முழுக்க நம்ம யோசிச்சு பண்ணக்கூடிய சூழல். முழுக்க இது வந்து நம்ம வந்து ஒரு சாஃப்ட்வேரை வச்சு ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நிறைய வேஸ் இருக்கு. இப்போ இன்பில்டா நீங்க எந்த சாஃப்ட்வேரும் யூஸ் பண்ணாம ஒரு ஜஸ்ட் ஒரு இன்பில்டா டிஃபால்ட் ஃபீச்சரா எடுத்தீங்கன்னா நீங்க விண்டோஸ்ல நீங்க ஃபயர்வால் வந்து அக்சஸ் எனேபிள் பண்ணலாம். அதை கடந்து நீங்க பயன்படுத்தக்கூடிய இந்த ஆப்ஸ், இந்த எக்கனாமிக்கல் ஆப்ஸ் இருக்குல்ல, ஒரு வெப் மொபைல் பேங்கிங்கா இருக்கலாம், இந்த மாதிரியான ஆப்ஸ் வந்து ஆத்தென்டிக்கான ஆப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இன்ஸ்டால் பண்ண அந்த பிளே ஸ்டோர்ல இருந்தோ இல்ல ஆப் ஸ்டோர்ல இருந்தோ அதை முழுமையா பார்த்து நீங்க இன்ஸ்டால் பண்ணலாம். இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் எஸ்பெஷலி இந்த ஓடிபி, குறிப்பா இதை ஒண்ணு சொல்லிடுறேன். இந்த ஜாபுக்குமே வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வந்து இவ்வளவு காசு கொடுத்தா பண்றேன், இவ்வளவு பே பண்ணா கொடுப்பேன் அப்படின்றத தயவு செஞ்சு யாரும் நம்ப வேண்டாம். ஏன்னு கேட்டீங்கன்னா லிங்க்டின்ல அதுக்காக தான் முழுமையா நாங்க ரெக்கமெண்ட் பண்றது. ஸோ காரணம் என்னன்னா உங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்மளுடைய ஸ்கில் செட் எல்லாமே வந்து
நேரடியாக நீங்க வந்து போய் அதை டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை எஃபோர்ட் பண்ணி பண்ணாதான் அது முழுமையாக ஒரு திருப்தி அடையும். யாரும் வந்து ஒரு பைபாஸ் பண்ணி ஒரு விஷயம் பண்ணும்போது நிச்சயமாக அது நெகட்டிவா போகும். ஸோ இந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. நான் உங்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் எப்படி ப்ரொடக்ட் பண்றதுக்கான ஒரு சில சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு, பெய்ட் சாஃப்ட்வேர் இருக்கு, ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. அதை நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றேன். நீங்க மொபைல் இன்ஸ்டால் பண்ணி நீங்க அதை அக்சஸ் பண்றதுக்கு முன்னாடி தொடர்புல இருப்போம். தயாநிதி, உங்க கேள்விக்கு நன்றி. நம்ம திரும்பவும் தொடர்புல இருப்போம். நம்மளோட இலவல் தான் சிங்கப்பூர்ல இருக்கிறவரு. எனி டைம் நம்ம வி கேன் கனெக்ட் அண்ட் கம்யூனிகேட் அண்ட் கொலாபரேட். கண்டிப்பா பண்ணலாம். நன்றி. கேள்வியாளர்கள் அனைவருக்கும் நன்றி. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்திருக்கோம். நிறைவாக இந்த இனிய நிகழ்ச்சியின் நிறைவாக நன்றியுரை வழங்க வருகிறார் நம் சங்கத்தின் துணை பொருளாளர் செயல் வீரர் இளவல் முரளி கலியமூர்த்தி. முரளி. நன்றி செமண்ணா. நான் கலியமூர்த்தி முரளி, இயந்திரவியல் துறை 2007. கடந்த 2015 டிசம்பர் 25 AAA இளைஞர் அணி ஆரம்பிக்கப்பட்டு இன்றுடன் 6 வருடங்கள் நிறைவடைந்தன என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்விழாவிற்கு வருகை தந்து சிறப்பு தலைப்பில் உரையாற்றிய டாக்டர் சுமதி அவர்களுக்கும் தம்பி செல்வ முத்துக்குமாரன் அவர்களுக்கும் AAA சார்பாக நன்றியை வழங்குகிறோம். இருவரது உரையும் இத்தருணத்தில் இளைஞர்களுக்கு மிகுந்த ஊக்கம் தரும் வகையில் அமைந்திருந்தது. இருவருக்கும் மனமார்ந்த நன்றி. மேலும் இந்நிகழ்ச்சியை திறம்பட வழங்கிய அண்ணன் சரவணகுமார் அவர் மற்றும் சம்பந்தம் செந்தில் அண்ணாவிற்கும் நன்றி. மற்றும் இந்த AAA இளைஞர் அணியை சாத்தியமாக்கிய இளைஞர் அணி தலைவர் எங்கள் அண்ணா திரு கருணாநிதி அவர்களுக்கும் மற்றும் தலைவர் சவுந்தரராஜன் அண்ணா, உபத்தலைவர் முத்துமாணிக்கம் அண்ணா, செயலாளர் சொர்ணாக்கா அவர்களுக்கும் அனைத்து செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட விழாவை சிறப்பித்த அனைவருக்கும் உளமார்ந்த நன்றியை AAA சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி. வெடிச்சத்துடன் நன்றி. நன்றி, அனைவருக்கும் நன்றி. நிகழ்ச்சி இத்துடன் இனிதே நிறைவு பெறுகிறது. அனைவருக்கும் மிக்க நன்றி. நன்றி.